குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உம்மணாளனை மைத்தடங்கண்ணினாய் நீ உம்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவமன்று தகவேலோரம்பாவாய் தத்துவமன்று குத்து விளக்கெரிய கோட்டில் கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தல் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்தரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயொன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்று இல்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். ஆச்சரியமான பாசனம். இப்ப என்னாச்சு, முதல்ல கிருஷ்ணன் எழுப்பினா எழுந்திருக்கவே இல்லையா? சரி, நாம் தப்பி காரியத்தை செய்யிட்டோம், முறையே போலாம் தான் புருஷகார பூத்தையான பிராட்டி எழுப்பினான். பிராட்டி எழுந்தாளா இல்லையா? அப்படின்னா எழுந்திருக்கலன்னா அந்த பசங்களை போல பெருமாள்கிட்ட ஜீவன்கிட்ட தய இல்லைன்னு இருப்போம். அதுக்காக என்ன தயாரிக்கிறாள், அவள் எழுந்துட்டா. இத்தனை பெண்கள் கூப்பிட்டு இவ்வளவு ஒரு பெண்ணோ இல்லையோ, இவளுக்கு பெண்களுடைய வருத்தம் தெரியும். அதனால அவ கூட்ட உடனே இவள் எழுந்துட்டா. எழுந்து கதவு திறக்குதா போனா. பெருமாள் என்ன பண்ண, ஒன்னு ஆசிரிச்சவளுக்கு எங்க அப்பா வர, நான் கார் எடுத்துன்னு போறேன், இவன் போக கூடாது. உங்க அப்பா வர, நான் போய் ஸ்டேஷனுக்கு ஆசிட்டு வரேன், இவன் போகணும். அவன் என்ன பண்ணுவோம், உங்க அப்பா வர போற, நான் நல்லா தலையெல்லாம் நான் பண்ணி வைக்கிறேன், இவன் சொல்லணும். உங்க அப்பா வர, உங்க அப்பாவுக்கு நீங்க தள்ளி பண்ணிக்கோங்க, எங்க அப்பாவை தான் நான் தள்ளி பண்ணின்னு சொல்லக்கூடாது. ஏன், அவ அப்பா வந்தா இவன் சிசுட பண்ணும், இவ அப்பா வந்தா அவ, உங்க அப்பா இவ அப்பா வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே ஸ்ட்ராங் அமிர்தாஞ்சன் வாங்கி போட்டு 2-3 ரக்கு எடுத்து போட்டு படுத்து கூடாது. அதனால அது அது போல சாஸ்திராட்டம். அப்படி இருந்தா இப்படி இருக்கணும். அதான் இவன் சேர்ந்தவாளை அவளை ஆதரிக்கணும், அவளை சேர்ந்தவாளை இவன் ஆதரிக்கணும். இவன் ஏதாவது வெறுப்பு வந்து மாமனாட்ட கோபம் வந்து உங்க அப்பாவை நீயே போய் அழைச்சிட்டோ, நீயே தள்ளி பண்ணி போட்டு, நீயே போய் மார்க்கெட்டு போயின்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான். அதே இவா திருப்பி சொல்லுவா. அதுக்காக என்ன பண்ணும், நான் அவளுக்காக போய் ஆசை பண்ணணும். பெருமாள் சித்தாந்தம் அவளை ஆசிரித்தவர்களை நம்முடைய, அவனை ஆசிரித்தவளை நம்முடையவள் என்று அவள் இருப்பள், அவளை ஆசிரித்தவரையும் நம்முடையவர் என்று இவன் இருப்பான். நப்பின்னை பிராட்டியை போய் பிரார்த்திச்சோம் இல்லையோ, நப்பின்னை பிராட்டியை ஆசிரிச்சவளுக்கு நாம் தான் உபகாரம் பண்ணணும் பெருமாளுடைய திருவிழா. இவன் என்ன பண்ணா, பெருமாளை ஆசிரிச்சவாளை நாம் தான் போய் திறக்கணும்னு நினைச்சான். முதல் பாட்டுலாம் பெருமாளை போய் எழுப்பினா எழுந்திருக்கல, நாம் தான் போய் நம்மையும் வேற கூட்டா பெருமாளை ஆசிரிச்சவாள் காரணத்துல நாம் போய் திறக்கலாமே. இவன் என்ன பண்ணா, முன் பாசத்துல என்ன எழுப்பிடலான்னு தான் போனேன், இந்த பாசத்துல ஒன்னதான் எழுப்பிடல, ஒன்னு ஆசிரிச்சாலும் என்ன சேர்ந்தா நான் தான் கதை திறப்பேன். இப்ப என்னச்சு, அங்க தூங்க கண் முடிக்காததால திண்டாட்டம், இவா 2 பேரும் கண் முடிச்சுட்டா கண் மூச்சுதான் அப்படி திண்டாட்டம், நான் தான் கதை திறப்பேன்றது அவள். இல்ல இல்ல, ஒன்னு ஆசிரிச்சாலும் நான் தான் ரட்சிப்பேன்றான் இவன். கடைசியில் திண்டாட்டம் இவாளுக்கு. அதனால மாத்தி மாத்தி அப்ப அவன் குரல் கேட்ட, நப்பின ஒன்னு ஆசிரிச்சாலும் இல்லையா, அது நான் தான் கதை திறப்பேன். உடனே அவள் குரல் கேட்டோடனே அவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்றான். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து மலர் மார்பா வாய் அப்படின்னு கண்ணு கூப்பிடலாம. இதுக்கு இத்தனை விசேஷம் என்னன்னா ஒண்ணு கூட இவாளுக்கு கிடைக்கல. என்ன கிடைக்கல, வழக்கு இல்ல, கோட்டுக்கால் கிடைக்கல, கோட்டுக்கால் கட்டிலும் கிடைக்கல, மெத்தையும் கிடைக்கல, தூக்கமும் கிடைக்கல, கிருஷ்ணனும் கிடைக்கல. தனக்கு கிடைக்காது முழுக்க கிடைச்சிருக்கு அவளுக்கு.
அது தனக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது முழுக்க வைத்திருச்சுன்னு சொல்லல, வர்ணனையா சொல்றா. குத்து விளக்கு, எரிய, கோட்டுக்கால், களவியல் புணர்ச்சியா இருந்தா 2ஆம் பேர் தெரியாத கல்யாணம் பண்ணி தான் பூசி பூசி போகணும். அந்த மாதிரி இல்ல, நல்லா பப்ளிக்காவே இருக்க கல்யாணம் ஆயிடுது. அந்த மாதிரி குத்து விளக்கெரிய, கோட்டுக்கால், கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனம், அதன் மேல் ஏறி கொத்தலர் பூங்கல் நப்பினை. ஆச்சரியமான பத்தினி கிடைச்சிருக்கா. அவன் தள்ள புஷ்பம் வாசிக்கிறதுக்கு அவன் புஷ்பம் வாசிக்கல, அதான் புஷ்பம் வாசிக்குது, இவளுடைய கூந்தலால புஷ்பம் வாசிக்குது. அப்படிப்பட்ட கொத்தலர் பூங்கல் நப்பினை கொங்கை மேல் வைத்த புஷ்பத்துல செடியில் இருந்தா புஷ்பம் பரிமளிக்காது, இவள் தள்ள வச்சுனே பரிமளிக்குமா, பிரகாசிக்குமா. அப்படிப்பட்ட கொத்தலர் பூங்கல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அவளுடைய திருமார்பும் மேல இவன் சயனிச்சிருக்கான். அதனால இவனுடைய மார்பாந்து விகசித்தமாக அகன்று கிடக்குது. அப்படிப்பட்டவனே எழுப்புறாள். கடைசியில் கண்ணன் சொல்லிச்சு நப்பினை பிராட்டி தான் முழுக்க முழுக்க வரணும். இப்படிப்பட்ட நப்பினை பிராட்டின் பேர்ல சயனிச்சிருந்த கண்ணனை எழுப்பணும். அதுக்கப்புறம் அவள் பார்த்தா இவன் எழுந்து திறக்க போனான். நீங்க என்ன சொன்னங்க, உங்களை ஆசிரிச்சுவால நான் திறக்கணும், என்ன ஆசிரியர் உங்களை கூட்டால நான் தான் திறப்பேன்னு அடுத்த பாஷை. அவள் பார்த்துக்க மைத்தடம் கண்ணினாய். அப்புறம் இவள் ஒரே பாட்டுல நப்பினை கண்ணன், கண்ணன் நப்பினை. இப்படி கண்ணன் முதல் 4 அடிகளால கண்ணன், அப்புறம் 4 அடிகளால நப்பினை பிராட்டி. இப்படி மாத்தி மாத்தி ஒரே பாசத்தை எழுப்புறார். இதுதான் இப்படி அவதாரிக்க வைக்கிறார். ஏன் இந்த ஏன் இப்படி மாத்தி மாத்தி கட்டுறா, கிருஷ்ணனை நப்பினை பிராட்டி கூட்டவுடனே உன்னை ஆசிரிச்சால நான் தான் கரை தரவும் போனான். முன் பாசத்துல உங்களை ஆசிரிச்சனால அவளை நான் தான் அனுகரிப்பேன், நான் தான் கரை தரணும். இவள் போனா ஒத்துருக்கு போட்டி. இதனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, நாம் ரொம்ப நிம்மதியா இருக்கணும். குழந்தைக்கு சாதம் போட ஆரம்பிச்சா, அடே நீ உனக்கு மனசாக நெய் குத்த மாட்டேன், நான் குழந்தைக்கு சாதம் போடுறேன்னு அப்பா வருவான். அவ சொல்லி, ஓ உங்களுக்கு புருஷா சாத்த நன்னா வழுமூணன்னு ஒரு பதம் உண்டு, அதுக்கு அர்த்தம் தெரியாதுல்ல. சாத்த வழுமூண, அதாவது விஷயம் தெரியாது, நான் குழந்தைக்கு சாதம் போடுறேன் அப்படின்னு இவ உனக்கு அது மாதிரி அவங்களுக்கு சரியா. அப்படி அந்த குழந்தை பாசத்தினால இவருக்கு அவள் பேர்ல சந்தேகம், அவளுக்கு இவ பேர்ல. இந்த குழந்தை கொஞ்சம் புத்திசாலி குழந்தையா என்னை காப்பாத்துக்கு அப்பா அம்மா எப்படி போட்டி போட்டு வரா பார்த்தேன்னு சந்தோஷப்படும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம சந்தோஷம். தாய் இல்லாத குழந்தையா இருந்தாலும் சுகம் கிடையாது, தகப்பன் இல்லாத குழந்தையா இருந்தாலும் சுகம் கிடையாது. தாய் தகப்பன் 2 பேர் இருந்து கைவிடுற தாய் தகப்பனா இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, 2 பேர் பறிஞ்சு குழந்தைய காப்பாற்றும். அப்படி இருக்கும். இத்தால் இங்க திருவாரூர்ல அழைய மனோகர் சாஸ்திரார்த்தத்தை காட்டுற. இத்தால் ஆஷ்டிதற்கு மாறி மாறி ஒருவருக்கொருவர் பரிந்து நோக்குகையாலே நமக்கு தஞ்சமா இருப்பது மிதுனம் உண்டு. அப்படி இங்க அத வரைச்ச அவ அத்வைத சித்தாந்தத்தில் தங்க நிர்குண பிரம்மம் தான் பரதத்துவம் மறந்து கிருஷ்ணாத் பரம் கிமப்பி தத்துவம் அகம் நஜானின்னு சொன்னாப்புல இவாளும் மறந்து போய் நமக்கு தஞ்சமா இருப்பது ஒரு மிதுனம் உண்டு. மிதுனம்னா அவ சேஷி, அதாவது நமக்கு உபாயமா இருக்கு. தஞ்சம்னா சரணமா இருக்குவா ஒரு மிதுனம். அத வெறும் பெருமாள் மட்டும் இல்ல, வெறும் பிராட்டியில பாவாரூடோ பகவதி யுவாம் தெய்வதம், இவா 2 பேரும் சேர்ந்து நமக்கு உபாய பூத்தாளா சரணமா இருக்காள். அது நம்ம காப்பாத்து பிராட்டியும் போட்டி போடுறா, பெருமாளும் போட்டி போடுறா, நிம்மதியா இருக்கலாம். நம்மளுடைய நைர்பரியத்துக்கு இது உறுப்பாகிறது அப்படின்னு தான் நீங்களா நினைக்கணும் இல்லையா. கதை சொல்லலாம், பக்கம் பக்கமா எழுதி வச்சுக்கலாம், மணிக்கணக்கா உறக்க கத்தலாம். இந்த மாதிரி சாஸ்திரார்த்ததவா எடுத்து எழுதுறதும் அதை மனசுல வச்சுன்னு சொல்றது தான் ரொம்ப சாரம். ஏன் மற்றதெல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் அவ்வளவு ரசம் இல்லை. இதாச்சா இதுல இருந்து ஒரு சாஸ்திரார்த்தத்தை சுவாமி தேசன் பாதுகா சாஸ்திரத்தில் அருளி செய்யறார். நம்ம பறிஞ்சு காப்பாத்து நான் முன்னே போட்டி போட்டு வரணும் இல்லையா. இதுக்கு அழகான உதாரணம். பெருமாள் பாதுகை சாத்து நடக்கிறார். பாதுகை சாத்துனாலே கிடுகிடுன்னு வேகம் வரும், கிடு 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 நடக்கிறார். அது நடக்கச்ச 2 திருடி இந்த சில ஸ்ரீ ஜெயந்திக்கு இந்த பாதம் போடுறா பாருங்க, 2 திருடி ஒன்னா இருக்கும். இந்த கண்ணம் விலங்கு போட்ட கால் மாதிரி அப்படி குதிச்சு 2 காலையும் குதிச்சு போவான். ஒரு திருடி முன்னையும் ஒரு திருடி பின்ன, வலது கருது 2 இடத்துலயும் கட்டவரில் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வரல் கட்டவர் இந்த பக்கம் இருந்தா இன்னொரு வரலுக்கு இந்த பக்கம், ஆனா 2 உள்ளடங்கி வரணும். அந்த மாதிரி ஒரு திருடிக்கு பின்னாடி ஒரு திருடியா இருந்தா நடக்கிற அழகா இருக்கும். அந்த மாதிரி 1 by 1 தானே போறது. ஒரு திருடி முன்னாடி போகும், அப்ப அந்த திருடி வலது திருடி முன்னாடி போச்சு, பின் திருடி இட திருடி எங்க இருக்கும் பின்னாடி. அடுத்தாப்புல என்னோடது வலது திருடி பின்னாடி இந்த காம்படிஷன் ஓட்ட பந்தயம் வச்சா ஒரு பையனை தள்ளிட்டு இன்னொரு பையன் முன்னாடி போவாங்க. அவன் அடுத்த ஸ்டெப்ல அவனை இவன் தொழிட்டு போவான் இல்லையா. அந்த மாதிரி இந்த 2 பாதுகளுக்கும் போட்டி. வலது திருடி முன்னாடி போச்சுன்னா பாதுக்கு முன்னாடி போவோம் இல்லையா. இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு நான் தான் போவேன்னு அந்த ஒரு பாதுகையானவர்கள் முன்னாடி போறான். அப்புறம் பின்தங்கிய பாதுகை என்ன பண்ணு, நீ என்ன போறது நான் தான் போவேன்னு இது போட்டி போட்டு அத்தை தொழிட்டு போறதான். இப்படி மாறி மாறி நம்ம ரட்சிக்கதா பாதுகா துவயம் பாதுகா மிதுனம் நம்ம காப்பாத்தா மாறி மாறி போறது. இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்,
இந்த மிதுனம் இருக்க திவ்ய தம்பதியில் இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம காப்பாத்துக்கு போட்டி போடுறாப்ப பெருமாள் திருவள்ளுவர் இருக்க இதுங்க ரெண்டுமே பொண்ணு, அங்க ஒன்னு பெண்ணு ஒரு ஆண். மிதுனம் சொன்னா ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு தான் மிதுன் பேரு. ரெண்டு பிள்ளைகள் சேர்ந்து போனாலும் இதோ மிதுனம் போறது சொல்ல மாட்டேன். இருந்தாலும் மிதுன சப்தம் இங்க போட்டு காட்டுற. விஸ்வோபகாரம் அதிகிருத்திய விஹார காலேஷு லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும் போறா. விஸ்வோபகாரம் அதிகிருத்திய விஹார காலேஷு அந்யோன்யதா பிரதமமேவ பரிஸ்புரந்தியோ. இது பிரகிருதி சொல்ற, நேச்சுரல். அப்ப இருக்கு இயற்கையை சொல்ற, இயற்கையை நவிர்ச்சி. அந்த மாதிரி ஒரு திருவடி பாதுகாந்து முன்னுக்கு போட்டு அந்த இடத்துல சொல்ற திருஷ்டாந்தயந்தி யுவையோஹோ மணிபாத ரக்ஷே. பாதுகா தேவிகளே, நீங்க ரெண்டு பேரும் போட்டு ஜெகத்தை காப்பாத்த போறீங்களே, இது எதை உதாரணம் சொல்லனா? திருஷ்டாந்தயந்தி யுவையோர் மணிபாத ரக்ஷே திவ்யம் ததேவ மிதுனம் திவிஷன் நிஷேவியம். ராமாவதார காலத்தை காட்டுக்கு போனான் ராமன். காட்டுக்கு போறான்னு ராஜ்யத்தை விட்டு அழுதுன்னு போறான்னு வைக்கூடாது. தண்ட காலத்து ரிஷியில காப்பாத்துதான் ராமன் போனான். அவன் போச்ச சுந்தர காண்டத்துல ஹனுமன் கிட்ட சொல்ற, எங்க பர்த்தா காட்டுக்கு போறதா கிளம்பி விட்டார். சாகம் தஸ்ய அக்ரதஸ்தூர்ணம். அது நான் என்ன பண்ணேன், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருதந்தி வனக்கான. உங்களுக்கு முன்னாடி நான் போறேன், நான் கிளம்பினேன். எங்க மச்சின் எங்களுக்கு முன்னாடி அவர் கிளம்பினார். இப்படி காட்டுக்கு போறது எங்களுக்குள்ள காம்படிஷன் சொல்ற. சாகம் தஸ்ய அவர் சொன்ன அக்ரஜ பூர்வஜஸ்ய அனுயாத்திரேது துருமச்சேரி அலங்கிருத்தா அப்படின்னு சொல்லி எங்க மச்சின் என்ன பண்ணார், தான் அலங்காரம் பண்ணி கிளம்பினாராம் காட்டுக்கு போச்சு. என்னடா அலங்காரம்னா? பட்டாடெல்லாம் கழிச்சு போட்டார். என்ன அலங்காரம்? மரவரி உடுத்துட்டார். முழங்காலுக்கு மேல மரவரி உடுத்துட்டு கிருஷ்ணாச்சந்த இடுப்புல கட்டு கிளம்புறாரு. இதுதான் அழகு. சாப்பிட சாய்ச்சி யஜ்யம் இது மூட்டு சாப்பிட சாய்ச்சி அதான் அழகா. என்ன யஜ்யம் சாப்பிட சாய்ச்சி என்ன பண்ண தெரியுமா? துணியை நல்லா முழங்காலுக்கு மேல தூக்கி விட்டு புருஷாளுக்கு சொல்றேன், அந்த மாதிரி இடுப்புல துணியை கட்டு சாப்பிட சாய்ச்சா யஜ்யம் இது மூட்டு சாப்பிட சாய்ச்சா என்ன? கோஷ்டியூர் சுவாமி திருமலையில சாத்து நடக்குது. தலையெல்லாம் முடிஞ்சதா தேவில கொஞ்சம் அசக்தியா இருந்தது. சரி நான் சாப்பிட சாய்க்கிறேன், உங்களுக்கு தெரியாது சக்தி இருங்கோ, நான் வந்து தெரியாதுன்னு தம்பதியோட சொல்லலாம், மற்ற பேர் சொல்லக்கூடாது. சர்வசாஸ்திர பண்டிதராக இருந்தா கூட சாப்பிட சாய்க்க தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியாது நான் வந்து வர்றேன், இல்ல நானே சாப்பிட சாய்க்கிறேன். சொஜ்ஜியப்பம் பண்ணி வச்சிருந்தா, அந்த சொஜ்ஜியப்பம் பண்ணி வச்சிருந்தா அது மொத்தம் தட்டில் எடுத்துன்னு வருவா. அதுல ஒரு 4 எடுத்து வச்சிருந்த சாச்சா வேணுமா இருந்தா அப்புறம் விடலாம். சுவாமி என்ன பண்ணிச்சு, ஒரு 30 சொஜ்ஜியமும் பண்ணி வச்சிருந்தா. நிறைய பிதுசாணி சாப்பிட நிறைய பேர் இருப்பா. யஜ்யோபயுக்த சாத்திண்டு அந்த ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்க வச்சு சொஜ்ஜிப்பா அந்த தட்டோடு எடுத்துனார் சுவாமி. என்னாச்சு, இந்த யஜ்யோபயுக்தம் போட்ட ஒரு யஜ்யோபயுக்த துணி பிரிஞ்சு வந்து இந்த இதுல விழுந்து மொத்தம் ஒரு சுவாமி எல்லாம் விழுந்து போச்சு. மொத்தம் சொஜ்ஜியும் விழுந்து போச்சு. அவர் பாவம் ஒரு சொஜ்ஜி சாப்பிட மாட்டாரு. அப்பயே அவர் தெரிஞ்சுதான். அது சாப்பிட சாய்க்கு அதுக்கு தனியாக அலங்காரம் ஒன்று உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி கைங்கிறது அந்த மாதிரி போனாரு. அந்த மாதிரி காட்டுக்கு போய் பெருமாள் அந்த கதையை அத்தோடு விட்டு போச்சு. மேல என்னாச்சு, அவ சாப்பிட்டாளா இல்லையா அப்படிலாம் கேட்காதுங்க. அது கதைக்கு சொல்ல வந்து சாப்பிட சாச்சா அதுக்குன்னு ஒரு லட்சணம் உண்டு. யாகம் பண்ணிச்சு எடுப்பு துணி கூடாது, ஜப்பங்கள் பண்ணிச்சு யஜ்ஞோபயுக்தங்கள் போட்டுரும். அந்த மாதிரியா இங்க சொல்ற. அந்த மாதிரியா இங்க திருஷ்டாந்தயந்தி இவை அது மாதிரி காட்டுக்கு போச்சு. இது தொந்து பத்தில வர்ணிக்கிற திவ்யம் ததே அப்படி நமக்கு. இப்போ இது பாருங்க, ரொம்ப அழகான கதையெல்லாம் சாய்கிறார். இந்த மாதிரி அவனை பற்றி வந்தவளை இவள் காப்பாத்துறது, இவளை பற்றி வந்தவளை அவள் காப்பாத்துறது எங்கேயா உண்டா அப்படின்னு ராமாயணத்திலே கதை கேட்கிறார். முதலில் பெருமாளை பற்றி வந்த திருவடிக்கு விசேஷ கட்டாட்சம் பண்ணி இளைய பெருமாள் அறியாத காக்க விற்த்தாந்தத்தை அருளி செய்தாள். அங்கே இந்த ஹனுமன் வந்தானே, அவன் முன்பின் தெரியாது. அவங்கிட்ட ஆத்து ராசிலாம் சொல்லாம தெரியுமா, சித்திரக்கூடத்துல இருந்தேன், மார்பில் வந்து காக்காசன் பொத்தினான், இளைய பெருமாள் கூட பக்கத்துல இல்ல, எங்க ஆத்துக்காரர் தான் தூங்கியிருந்தார், எழுப்பினேன் காப்பாத்து. இந்த விற்த்தாந்தங்கள் எதுக்காக சொல்றது? பெருமாள் பக்கத்துல இருந்து வந்தான். அங்கேருந்து ஒரு காக்கா வந்து அந்த காக்கா எடுத்து கொஞ்சம் எங்க மாமனாரத்துல இருந்த காக்கா இருக்கு, அதுக்குள்ள இவன் எங்க மாமனாரத்துல இருந்த காக்கான்னு கொண்டாடுவான். காக்கா வேண்ட நாய் குட்டி வச்சு அந்த மாதிரியாக யார் வந்தாலும் சொல்லு, குரங்கு குட்டியை போய் கொஞ்சம் இருக்கா அவள் சீத்தை மொத்த சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா பர்த்தா கிட்டே இருந்து வந்தானே. பெருமாளை பற்றி வந்த திருவடிக்கு விசேஷ கட்டாட்சத்தை பண்ணி அந்த காக்க விற்த்தாந்தத்தை சொன்னார். இது யாருக்கும் தெரியாது, சேத்திக்கு தெரியும், ராமனுக்கு தெரியும். இளைய பெருமாளுக்கு இளைய பெருமாளும் அறியாத காக்க விற்த்தாந்தம். காக்காசுர விற்த்தாந்தம் இளைய பெருமாளுக்கு தெரியுமா தெரியாது கேள்வி கேட்கறதே முட்டாள். தெரிஞ்சிருந்தா காக்காயை விரட்ட மாட்டேன். நம்ம பசங்கிட்ட வெத்தலை போட்டு ஒரு 5 பைசா கொடுத்துட்டு காக்காயை பார்த்து கூடனா விரட்டி விரட்டி அடிக்கணும்ல. இந்த பசங்களுக்கு காக்கா விரட்ட சாமர்த்தியம் வச்சு இளைய பெருமாள் இல்லாத கொடுத்த அது பக்கத்தில் இல்லை. ஏன் இல்லை? அப்ப சொன்ன வார்த்தை பொய்யா போச்சு. அவர் சொல்ற பவாம்சு சகவைதேஷா கிரிசாம்சு சம்சிதாம்
அவன் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சோபதே, நீ தூங்கிட்டு இருந்தாலும் மூச்சுதான் நான் காப்பாத்துறேன்ப்பா அண்ணா, நீங்க மதினியோட கூட நல்லா தாராளம் விளையாடுங்கன்னு சொன்னார்ல, தூங்கச்சியும் காப்பாத்துன்னு சொன்னார் இல்லையா? ஏன் தூங்கச்சி ஏன் காப்பாத்தல? இவர் சொன்ன பிரகாரம் செய்யறதா இருந்தா எல்லாம் பிரத்திக்கும் எல்லாரும் ஒழுங்கா பண்ணிவிடுறா. நீ கவலையப்படாத, நான் 4 பக்ஷணம் பண்ணி 4 ஓவர்லாம் பண்ணிவிடுறேன், கடைசி ஜாத்தியே திண்டாட்டம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொல்றது. கடைசியில் தூங்கச்சி விட்டார். முழிச்சிருச்சும் காவல் காக்கல. எங்க தெரியுமா? அந்த மாரிச்சன் வந்தான்னு பெருமாள் காவல் வச்சுட்டு போனார். முழிச்சுதான் இந்த அந்த சமயத்துல அவளுக்கோ விஷம் அது வேற இருக்கட்டும், தமிழ் வார்த்தை கேட்கறது அந்த கட்டாயம். விஷாலும் சரி அடிச்சாலும் நான் போக மாட்டேன்னு உட்காரணும். அங்கே சேர்த்து விட்டுவிட்டேன். அதில் சொன்ன பிரகாரம் செய்யலாம். இதுக்கு லக்ஷ்மண் பக்தர் எழுதார், லக்ஷ்மண் தப்பு சொல்லக்கூடாதியா, இது நம்மாழ்வார் தப்பு சொன்னார். வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், தப்பில்லாத கைங்கரியம் பண்ண. எதுக்காக இந்த அடிச்சுக்கிட்டு இளைய பெருமாள் கைங்கரியம் பண்ண தப்போட பண்ணிட்டார், சரியா அவர் சொன்ன பிரகாரம் செய்யலன்னு அவர் பேர்ல குற்றம் சாட்டினார் நம்மாழ்வார். இவர் கேட்டார், மதினியம் அண்ணாவை ஏகாந்தமா இருந்துச்சு எந்த புருஷன் உட்காந்துருப்பாங்க, அதனால வெட்கமா இருக்கிறதுனால லஜ்ஜை. அவ நான் பக்கத்துல இருந்தா என்னன்னா அவளுக்கு இஷ்ட பிரகாரம் ஊர்ல தான் மாமனார் மாமியார் 4 மாமியார்கள் ஒரு மாமனார் இவெல்லாம் இருக்கா, அங்கதான் ஃப்ரீயா வர சொல்ல. இந்த மச்சனுக்கு தெரியக்கூடாது இங்கித்தம், இவ சத்த அண்ணன் போகக்கூடாதுன்னு வெறுத்துக்க மாட்டேன். அதுக்காக அவர் பட்டு போட்டார். அதனால தப்புன்னு ஆழ்வாரே நீ தோஷம் சொல்ற, நீரா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டார். அவர் சொல்றார், நான் பதில் வச்சுட்டு இருக்கேன், தப்பில்லாத கைங்கரியம் பண்ண முடியும் என்னால, அதனால நான் இளைய பெருமாள் தப்பு சொல்றேன். என்ன பண்ண முடியும்? இளைய பெருமாள் யாருடைய அவதாரம்? ஆதிசேஷன் சுபாவம் என்ன? ஷரீர பேதிஸ்தவ சேஷதாங்கதை, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம். அந்தந்த சமயத்து இருந்தாப்புல சரீரத்தை உருவத்தை மாத்திட்டு கைங்கரியம் பண்ண முடியுமோ இல்லையா? நிவாச செய்யாசன பாதுகம் சுகோபதான வருஷாத பவாரணாதிபி ஷரீர பேதி தவ சேஷதாங்கதை யசோச்சிதம் சேஷயிதீர்ஜதே ஜனின்னு பல விதமான சரீரத்திற்கு கைங்கரியம் பண்ணணும் இல்லையா? பிராட்டியும் பெருமாளுமாக திரையை வளைத்துக் கொண்டு உள்ளே கிடந்தால் அவசரத்திற்கு ஏற்ப படிக்கும் குத்து வழக்கமாக இருந்து கொண்டு அகலாதே கைங்கரியம் பண்ணலாம். இதே நம்மாழ்வார் செய்கிறார். என்ன அண்ணாவும் மாதிரி ஏகாந்தமா இருந்துச்சு, தான் ஒரு புருஷன் இருந்தா அவளுக்கு பக்கமா இருக்குன்னு சட்ட ரூபத்தை மாத்திக்கிறது. ஆதிசேஷன் தானே, ஆதிசேஷன் இந்த சக்தி உண்டு. திடீர்னு நடந்தான் பாதுகையா வரான், உக்காண்டான் சிம்மாசனம் வரான், திடீர்னு அப்புறம் வெயிலா இருந்து கொடையா இருக்கான், இப்படிலாம் மாறி மாறி எடுத்து சரீர பேதி. அந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியும் ஒரு தரையை போட்டு ஏகாந்தமா இருந்தா ஒரு லைட் வேண்டாம், குத்துவிளக்கு டக்குனு குத்துவிளக்கா மாறலாமே. இளைய பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டு ஒரு படிக்க வேண்டாம், ஒரு டம்ளர், உங்களுக்கு புரியுறதா சொல்றேன், ஸ்தாலி அந்த மாதிரி ஒரு படிக்குமா இருக்கலாம் இல்லையா? அப்படி வேஷம் போட்டு இருந்தா ஆசுரன் வரும்போது பாயலாம், இல்லாத போட்டா இவளுக்கு சௌகரியமா இருக்கலாம், அவளுக்கு சங்கோச்சம் இராது. இப்படி செய்யலாமே, நிரபராத கைங்கரியம் பண்ணலாமோ இல்லையா? ஏன் இந்த ஐடியா அவனுக்கு தோணக்கூடாது? அதனால அவர் போய் தோஷம் சொல்றது சரிதானே. இது சொல்லிட்டேன். டெல்லியில உபன்யாசம் முடிச்சா ஒரு பொண்ணு கேட்டா, தூங்கிட்டு இருந்துச்சே லக்ஷ்மணன், முடிச்சுருந்துச்சே லக்ஷ்மணன் கோட்டை விட்டா இல்லையோ, அந்த சீத்தை விஷாலுன்னு பட்டு விட்டா இல்லையோ அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ அங்க ஒரு பொண்ணு கேட்டது, புத்திசாலி பொண்ணு, ரேவதி தான் கேட்டாலும் நினைக்கிறேன், சுந்தரராஜன் கேட்பேன். அப்ப என்ன கேட்டா, ராமன் மாரீச்சனோட பட்டு போட்டான், தம்பியை காவல் வச்சுட்டு போனான், இவ்வளவு காது கொண்டு கேட்க கூட விஷா ஒரு கட்ட அபிப்பிராயத்தோட வந்தேன். எப்போ அண்ணா பட்டு போடுறாருன்னு என்கிட்ட ஒரு ஆசை நாள் வந்தேன். ஏதோ அது ஸ்திரீகள் இல்லை, சீத்தையை மட்டும் இருந்தா அந்த பெண் வேஷம் இந்த மாதிரி குரூரமான வார்த்தை வந்துடும். சரி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ராமராமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, உனக்கு வந்து அனுபவிச்சுன்னு பட்டு போட்டான்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த பொண்ணு கேட்டா, ஏன் இந்த பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போறா விட்டு கரெக்டா பள்ளிக்கூட சமயத்துக்கு வந்துடும், பள்ளிக்கூடத்துக்கு போகாது, அங்க எங்கேயோ விளையாட்டு அந்த பள்ளிக்கூடம் சொல்லுது. அது போல இவளுக்கு போக்கு கட்டு ஆசிரமத்துக்கு பின்னாடி எங்கேயா ஒளிஞ்சிது, ஒரு மரத்துக்குள்ள ஒளிஞ்சிது, காவல் காக்கலாம். ராவன் வரும்போது பாயலாமோ இல்லையா? அல்ல, அது கூட வேண்டாம். சீதை உன்னை விட்டு போக மாட்டேன், நமக்கு தான் காட்டுல நடந்து நடந்து வழக்கமா போச்சு இல்லையா? கதவை பூட்டு, நீ நான் 2 பேருமா போய் ராமனை தேடலாம், அவளையும் சேர்த்து அழைச்சு போட்டா யாரு திரும்பி போறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்ட. நல்ல கேள்வி இல்ல? சீத்தைனா அந்த காட்டுல நடக்காதவளை, காடு புதுசா வான்னு சொல்லி அழைச்சின்னு போலாமோ இல்லையா? அப்படி அழைச்சின்னு போட்டா ராவணா சீத்தை அபரிச்சுன்னு போயிருக்க முடியாது. ஏன் அப்படி ராமன் லக்ஷ்மணன் செய்யலன்னு கேள்வி கேட்டா, இது எனக்கு பதில் சொல்றதில்ல. ஏன் இப்போ அதுக்கு தான் பதிலாம் கேட்டுருக்கேன், ஒருத்தரும் சொல்ல. அப்புறம் இந்த சமாதானம்லாம் சொல்லலாம். அக்னிஹோத்திரம் பண்றவா புருஷாளுனா ஆத்து விட்டு போகலாம், ஸ்திரீகள் ஆத்து விட்டு போகக்கூடாது. அக்னிஹோத்திரம் அக்னி பரிபாலனம் பண்ணி ஆத்துல இருக்கணும், அதுக்காக தான் ஆஷன் போகலன்னு சமாதானம் சொல்லலாம். இன்னொரு நல்ல சமாதானம் கிடைக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்படி அது நீயா இருந்தா நான் கூட பின்னாடி போக்கு காட்டும், அங்கேயே மரத்து மேல உட்காந்துருப்பேன், ராவணன் வச்சு பாவின்னு வந்து நம்ம சொல்ற. அந்த மாதிரியாக அந்த இளைய பெருமாள் அறியாதான் இளைய பெருமாள் அறியாத காக்க விருத்தாந்தத்தை அருளி செய்தார். அதே போல முதல் பிராட்டி பற்றி வந்த விபீஷண தினத்தில்
அந்த பிராட்டிய நான் சொன்ன அந்தரிக்ஷ ஸ்ரீமான் பிராட்டியை பற்றி அவளுக்கு ஆணுகூல்யம் பண்ணிட்டு வந்தானே விபீஷண ஆழ்வான். அந்த விபீஷண ஆழ்வானுக்கு பெருமாள் இத்தனை எதிர்ப்புகள் அபயப்பிரதானம் பண்ணாரு. லக்ஷ்மி கடாட்சம் வந்தது. செல்வ விடனருக்கு வேறாய நல்லானி நாடி நரையூரில் கண்டேனே. ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய்ன்னு சொல்றாளே, பெருமாளுக்கே உண்டு. விபீஷண ஆழ்வான் கிட்ட வெண்ணெய், ராவணல் கிட்ட சுண்ணாம்பு, 2 பேரும் அண்ணன் தம்பி தான். என்ன பண்ணா பிராட்டி பக்கல வந்தான் அந்தரிக்ஷகத்தை. கல்லார் மதில் சூழ் கடியிலங்கை காரரக்கன் வல்லாகங்கீழ வெறி வம்சன் துறந்த பில்லானி நல்ல தானுஷ்கர் கோதண்ட பாணி அப்படி ராமனி செல்வ வீடனருக்கு வேறாய நல்லானி. செல்வ வீடன் ஸ்ரீமான் அந்தரிக்ஷ கதை ஸ்ரீமானும் இல்லையா, அது செல்வன் போடுற. ஸ்ரீமானான விபீஷணருக்கு வேறாய நல்லானி நாடி நரையூரில் கண்டேனே. இந்த பாசுரம் முழுக்க வேண்டாம். செல்வ வீடனருக்கு வேறாய நல்லான். அந்த குழந்தைக்கு மட்டும், அந்த குழந்தை மட்டும் அப்பா முகத்தில் தனியா முடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 8 குழந்தை இருந்தது, கிட்ட வராதே வர மற்றெல்லாம் விரட்டி விடுவான். அந்த குழந்தை வந்தா எப்பதான் வண்டியில் உட்காந்து அது டஸ்டியா இருந்தாலும் சரி, அழுக்கு பண்ணாலும் சரி, கிளீனா சட்டை போட்டு வந்தா கூட மற்ற இல்ல இவன் வயசுல பிறந்த பசங்க தான். சிலதை கண்டா சிலது பிடிக்காது, சில குழந்தைகள் உபத்திரம்னா அது சைச்சு உட்காந்து. அந்த குழந்தைக்கு மாத்திரம் அப்பா வேறையா முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுல அந்த செல்வ வீடனுக்கு வேறாய. இங்க சுக்ரீவாதிலாம் இருக்காளே, அந்த சுக்ரீவாதிகளை காட்டிலும் விபீஷண ஆழ்வான் மட்டும் தனியா பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்காரு. என்ன அனுகிரகம் பண்ணிருக்காருன்னா ஆச்சரியமான வியாக்கியானம். ராமாயண கதை சொன்னா கூட ரசமிதார். விபீஷண சேர்த்துக்கொள்ளவா கூடாதான்னு விசாரம். சேர்த்துக்கொள்ள கூடாதுன்னு விபீஷன் சுக்ரீவனுடைய அவர் மகாராஜன்னு பேர். சுக்ரீவன் விபீஷணான் சேர்த்துக்கொள்ளக்கூடாது, பெருமாளுக்கு அவனை சேர்த்துக்கணும். மகாராஜர் உள்ளிட்டார் நிரோதிக்க. மகாராஜன் பேர் சுக்ரீவன். அவன் முதல் கொண்டு அவன் பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவன். மகாராஜர் உள்ளிட்டார் நிரோதிக்க, அவன் கூடாதுன்னா பெருமாளும் கைவிடோம் என்ன. பெருமாள் இவர் மாதிரி லேசான இவர் புரியாதும் கை. நான் ஒரு கால் நத்திய ஜெயங் கதஞ்சன பார்த்தானவன். மகாராஜர் உள்ளிட்டார் விபீஷணை நிரோதிக்க, பெருமாளும் கை கொள்ளதை தவிரோம் என்ன. உங்க அப்பாவை கொண்டு ஊர்ல விட்டு வரங்களா, இல்லாட்டா நான் பிறந்தாத்துக்கு போடுவானா. நீ பிறந்தாத்துக்கு போனாலும் போய் எங்க அப்பாவை கொண்டு ஊர்ல விட மாட்டேன், எங்க அப்பா வச்சுன்னா இங்கதான் கொடுத்தோம் பண்ண போறேன். அப்பா வச்சுனே கொடுத்தோம் பண்ணிக்கோங்க, நான் போறேன் அப்படின்றாப்புல வேர்டு சொல்ற. ஆகில் கிஷ்கிந்தையில் பரிகடங்கள் இங்கனே விடை கொள்ளுகிறது என்ன சுக்ரீவன் பார்த்தான். இத்தனை நாளா நாங்க உபகாரம் பண்ணிருக்கோம், இன்னைக்கு வந்தா ஒரு ராட்சச பயல், அவங்ககிட்ட அவ்வளவு பிரீத்தியா எங்களை போகணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சின்ன குரங்கு போது காய்ச்சி நாங்க கிஷ்கிந்தி போறோம். யாரு சுக்ரீவ மகாராஜா. பெருமாள் பார்த்தார், வேணுமாக அது செய்கிறது. நெக்கலஸ் வாங்கி கூட கணத்துல விழுந்துடுறேன், இல்லட்டா புடவை வாங்கி கூட கணத்துல விழுந்துடும். இப்படி பயமுறுத்தியே காரியத்தை சாதிச்சிருந்தா. முடியாத காரியத்தை அவர் கேட்டா பார்த்தார். நானே உனக்கு கழுத்துல தள்ளி விடுன்னு அன்னைக்கே தள்ளிருக்கலாம், ஏதோ திருந்துவேன்னு பார்த்தேன். வான்னு கழுத்து தரத்தரன்னு இழுத்துன்னு போற. விழுந்துரு விட்டுருங்கோன்னா நீ அந்த வார்த்தையை விடுனா விட்டு. பெருமாள் பார்த்தார், வேணுமாக அது செய்யறது. நானே டிக்கெட் வாங்கி வச்சுட்டேன், எல்லாத்துக்கும் வாங்கி நீ பல்ட்டு போட்டார். உடனே பார்த்தா விஷ்ணு தர்மாத்மா மமச்சாப்பியந்தராத்மா. இந்த கட்சி மாறுறது பாருங்க. மமச்சாப்பியந்தராத்மாயும் சுத்தம் வேத்தி விபீஷணம் அனுமானாச்சு பாவாச்சு சர்வத்த சுபரிஷா. ஆடா ராவணன் விபீஷண ஆழ்வான் போல நல்லவன் யாருமே கிடையாது, அவன் அவசியம் சேர்த்துக்கணும்ட்டான். உடனே கட்சி மாறிட்டான். அது பெருமாள் என்ன பண்ண போனா போன்ட்டார். அந்த மாதிரி தான் அவனை இப்படி சுக்ரீவாழ் மகாராஜரை கைவிட்டு விபீஷண ஆழ்வானை காப்பாத்தின பாருங்க. செல்வ நத்தியஜெயம் கதஞ்சான்னு அர்த்தம். உண்மை விட்டாலும் கூட விபீஷண விட மாட்டேன்னு அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரியாக இதெல்லாம் அந்த பகவானை ஆசிரியத்தோடு பிராட்டிக்கு வேண்டியது. பிராட்டி ஆசிரியத்தில் பகவானுக்கு. அதனால நம்ம காப்பாற்றுறதுக்கு அப்படி வர அப்படி இருக்கிற. அதனால இப்ப என்ன பண்ற, மறுபடியும் பின்னப்படி எழுந்துட்டா, கதவு திறக்க வந்தா. அவளை கதவு திறக்க கூடாது, அவளை கீழே தள்ளி அவள் மேல இவன் படுத்துட்டு இருக்கு. குத்து விளக்கரிய கோட்டில் கால் கட்டின் மேல். குத்து விளக்கரிய பெருமாள் எங்க வந்தாலும் திடீர்னு இந்த இடத்துல உட்காரும். நேத்து கிடையாது. எங்க ஐசிங்கன்னா இஞ்சி மூட்டை ஐசிங்கன்னா அவர் நேத்துமா ஒரு இடத்துல உட்காரும், மற்ற எல்லாம் கண்ட இடத்துல உட்கார மாட்டேன். யாரோ உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு அந்த நேத்தி கிடையாது, கண்ட இடத்துல உட்காந்துருவான். அதுக்காக அங்கங்க ஒரு வழக்கு வேணும் இல்லையா, அங்கங்க வழக்கு வைக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். அதுக்காக இந்த வழக்கையை கொண்டு போய் குத்து வழக்கு வேண்டிய இடங்களே பேர்த்து வைக்கலாம் அப்படி இருக்கும். குத்து வழக்கெரிய எரிய சாதாரண விளக்கு கடப்படங்களாம் காட்டும். இந்த விளக்கு பரமாத்மாவை காட்டக்கூடியதான. ஏன் இந்த நப்பினை பிராட்டி இருக்க இவளே ஒரு வழக்கு. இந்த வழக்கு யாரு காட்டுற, பெருமாளை காட்டுற. சர்வ பதார்த்தங்களையும் காட்டக்கூடிய எம்பெருமானை காட்டக்கூடியதான் வழக்கு. குத்து விளக்கெரிய விளக்கிலே முகத்தை பார்த்து கொண்டு படுத்திருப்பதே. இப்படி பெருமாடி முகத்தை பார்த்து வழக்கில் படுத்துட்டு இருக்க. எங்களுக்கு அந்த மாதிரி பெருமாள் அனுபவம். குத்து விளக்கெரிய
கோட்டு ஆயர்பாடிக்கு அணி விளக்கு பிரகாசிக்கு எட்டு விளக்கிறேன். பெருமாளை காட்டுற வழக்குகள். ஏன்னா பரமாத்மாவை புரிஞ்சுக்கணும். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் மகாலட்சுமி கொண்டுதான் பெருமாளை தெரிஞ்சுக்கலாம். அதுல பெருமாளை காட்டு கூடதான விளக்கு. அப்படிப்பட்ட வசந்த விளக்கு. தயாச ராஜரடி சுதோபிராமயா சமேவான் உத்தமராஜகன்யா அதீவ ராமஹா சுஷுபேதிகாமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரா. வழக்குனால்தான் கடப்படங்கள்லாம் பிரகாசிக்கிறது. அச்சேதனமான கடப்படங்கள்லாம் பிரகாசிக்கிறது வழக்காது. இந்த ஸ்வயம் பிரகாசமான ராமனும் சீதா பிராட்டினால் தான் பிரகாசிக்கிறான். அதீவ ராமஹா சுஷுபே. இவன் ராமன் தான் பக்கத்துல சீதா பிராட்டி கல்யாணம் பண்ணி வந்து நின்றார். ராமனுடைய முகத்துல என்ன தேஜஸ் தெரியுமா? இந்த வழக்கை எழுதி வச்சா முகத்துல காந்தி அடி இல்லையா? இந்த முக காந்தி இந்த சாதாரண வழக்குல அந்த குத்து இந்த கேஸ் லைட்லாம் இருக்கக்கூடாது. சில பெருமாள் சந்தில குத்து விளக்கு மாத்திரம் எரியும். அந்த வழக்குல பெருமாள் திருமணம் ரொம்ப அற்புதமான சேவகம் இல்லையா? அந்த மாதிரியா இந்த பிராட்டி இருக்க இந்த பிராட்டி ஆகிற வழக்கால பரதத்துவமான எம்பெருமான் பிரகாசிக்கிறார். அதீவ ராமஹா சுஷுபே திகாமயா. கலங்காடு சுவாமி இருந்த சன்னியாசி வேலூர் அந்த பக்கம்லாம் இருந்த காஞ்சிபுரத்துல இருந்த ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம் ரொம்ப அழகா பண்ணார். 4 நாள் 10 நாள் நோட்ஸ் பார்த்து 10 நாள் வச்சு மாசக்கணக்காக ஒரு ஸ்லோகம் விடாத வியாக்கியானம் பண்ணுவார். அவர் குரலும் ரொம்ப அழகா இருக்கும். ராகம் நல்லா இருக்கும். 1000 பேர் 2000 பேர் உட்காருவா அந்த காலத்துல. பெரிய பர்சனாலிட்டி நல்லா இருக்கும். செகச்சேன் இந்த காஷாயத்தை நல்லா மடிச்சு வச்சு அது மேல கோவிந்தராஜ வியாக்கியானத்துல புஸ்தகத்தை வச்சு விடுவார். பக்கத்துல ஒரு சுவாமி அந்த மூலம் சேவிப்பார். ஒரு ஸ்லோகத்துக்கும் விடாத அர்த்தம் சொல்லுவார். இந்த மூலம் சேவிக்கிற சுவாமிக்கும் குரல் நல்லா இருக்கும். இந்த பிரம்மேஸ்வர ராமானுஜர்னு எங்க பிள்ளை கூட பட்டத்துல உபன்யாசம் அந்த சுவாமி சொன்ன கதை இது. திடீர்னு ஒரு ராமானுச்சார் பேர் அவருக்கு. பிரம்மேஸ்வர ராமானுச்சார்னு பேர். ராமானுச்சாரியா இந்த நீர் என்னோட கூட ராமாயணம் நிறைய வாசிக்கிறதுக்கே சொல்லிட்டு வரையில இந்த ராமாயணத்துக்குள்ள வசந்த ஸ்லோகம் ஒண்ணு இதுதான் சொல்லும் அப்படின்னு கேட்டாராம். எல்லாமே வசந்த ஸ்லோகமா இருக்கு, நான் எதை பொறுக்கிறது? இப்ப நான் சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாச்சாரம். இந்த ஸ்லோகம் பாலகாண்டத்துல கடைசியில் இருக்கு. இந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். இவன் ராஜரிஷி பிள்ளை, அவள் உத்தம ராஜகன்யா. சீத்தையே ஸ்தோத்திரம் பண்றார் வால்மீகி. தயாச ராஜரிஷி சுதா. ராஜரிஷி சுத்தம் யாரு? ராமன். தயாச ராஜரிஷி சுதோபிராமயா. இவன் ராமன், அவள் அபிராமி. சமே இவன் அந்த சீத்தோட சேர்ந்தான். அவள் யாரு? உத்தமராஜகன்யா. இவன் அப்பன ராஜரிஷின்னு சொன்ன அவளை உத்தமராஜன். என் பெண்ண கூத்தோடு அவள் பாக்கியம். உத்தமராஜகன்யா. ராமஹா அதீவ சுஷுபே. அது ராமனுக்கு அதிகமான காந்தி யாரால வந்து சேர்த்தினார். அப்படி ஆயர்பாடிக்கு விட்டு அணிவிளக்கா இருக்கிற எம்பெருமானி காட்டக்கூடாத வழக்கை அதில் அப்படிப்பட்ட பிரகாஷ். கோட்டுக்கால் கட்டின் மேல். கோட்டுக்கால் கட்டின் மேல் அது இந்த கோலையாப்பேடுடைய யானையை வதம் பண்ணி அந்த யானையை கொண்டு அந்த கம்ப அந்த கட்டு அந்த அந்த தந்தத்தினால பண்ண கட்டு. ஆனை உயிர் பிடித்து அவற்றின் தந்தங்களால் செய்த கட்டு. கோட்டுக்கால் கட்டின் மேல் எங்களைப் போல் பிருந்தாவனமும் மணல் குன்றும் தேடி போக வேண்டாதபடி உள்ளகத்துக்குள்ளே கட்டின் மேலே படுக்கும்படி இருக்கும் பாக்கியம்தான் என்னே. இவனா பார்க்குண்டா ரயில்வே ஸ்டேஷன் அங்கெல்லாம் ஆயிட்டு போய் எங்க ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் என பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்மை கேட்டு கூர் மழை போல் பனிக்கூதலை கூசி நடுங்கி யமுனை ஆற்றில் வார் மணர் குன்றில் புலர நின்றேன். வாசுதேவா உன் வரவு பார்த்தே. நீ யமுனைக்கரையில போயிரு, ராத்திரி வரையும் சொல்லிட்டு போடா, 8 மணிக்கே வரட்டு போடா. மார்கழி மாசம் குளிர் காத்து அடிக்கிறது, ஜில்லுன்னு வேற மணல் உரைக்கிறது. எத்தனை நாளைக்கு போது முடிஞ்சு போச்சு, பேசாத திரும்பி ஆத்துக்கு வந்தேன். இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். நீ என்னடா ஆத்துக்குள்ள காத்தே இல்லாத நமக்கு பம்பாய் ஆசிரமத்தில் மடம் கொடுத்து ஆசிரமம் கொடுத்துருக்க மடத்துல ரொம்ப ஆச்சரியமான இடம். அதுபோல ஹைதராபாத்ல இந்த மாதிரி சில செல்வங்கள் நமக்கு இருக்கு நம்ம மடத்துக்கு. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கோட்டுக்கால் கட்டினில் நாம் பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, எவ்வளவு ஆனந்தம். அந்த மாதிரியா இருக்க. அப்படிலாம் நான் எங்களை போல கஷ்டப்பட அந்த மாதிரி பண்றேன். கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கோட்டுக்கால் கட்டின் மேல் இந்த கோலையாப்பேடும் யானை வதம் பண்ணி அதனுடைய அந்த தந்தத்தை எடுத்து கட்டினதான கட்டி. அதுமே இந்த படுக்க தவிர வேற இடத்துல படுத்தாலும் தூக்கம் வராது. வீர பத்தினியா இருப்பதால எம்பெருமானுடைய பராக்கிரமத்துக்கு சான்றாக இருக்கக்கூடியதான வஸ்துவ புக்காத்துல வாங்கி கொடுத்த புடவை தான் பிடிக்கும் சில பெண்களுக்கு. எங்க போனாலும் கூறப்படைய மாமனார் வாங்கி கொடுத்த புடவை
சில பெண்கள் இவ நன்னா வாங்கி கொடுத்தா கூட அப்பா வாங்கி கொடுத்த தோம்புடு தான் ஒருத்தர் தவிர இந்த பட்டுப்புடைய கையால் தொடாது. அப்படி சில பெண்கள். பகவான் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி கொண்டு வந்ததான கட்டில் இருக்கு. அந்த கட்டில் தவிர மற்ற இடத்துல வீரபத்னியாகியாலே இப்படி சமைத்த கட்டில் தவிர மற்றையவற்றில் கண்ணுறங்காள் சொன்ன. கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைய புதுசா ஆண் கட்டினா. பொண்ணு கல்யாண பருவத்துக்கு இருக்கா, பிள்ளையும் கல்யாணம் பண்ணலாம். வீட்டை கட்டி கல்யாணத்தை பண்ணணும். வீட்டை கட்டினா அது சுலபமா முடியுதானே? எல்லாரும் வேலை செய்யா. இந்த பொண்ணு இருக்க இது பாவம் தலையில சும்மாடு கோலி செங்கல்லாம் கொண்டு கொடுக்கும். அப்புறம் ஒயர்லாம் பண்ணி ஏசி எல்லாம் பண்ணா. வீடு 3/4 பங்கு முடிஞ்சு போச்சு. கிரகப்பிரவேசம் வச்சிருந்தா. அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண விட உடனே பொண்ணுக்கு கல்யாணம் குறைந்து போச்சு. உடனே கல்யாணத்தை பண்ணா உடனே ஆப்பிரிக்கா அவகாசம் போட்டான். ஆப்பிரிக்கா அவகாசம் போட்டான். அப்புறம் வீடு நல்லா கம்ப்ளீட் ஆச்சு. பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு பொண்ணு போச்சு, ஒரு பொண்ணு வந்தது. 10 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு சந்திச்சா. இந்த ஏசி ரூம் ஆச்சரியமான கொஷன் மொத்த அதுல இந்த பொண்ணு படுத்து தூங்குறது. இந்த வந்தவளை இந்த ஆத்து பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை என்ன பண்ண ஸ்டோர் ரூம் காட்டி அங்க படுத்துக்கோட்டா. இருக்கிறது ஒரு பெட்ரூம். அவ்வளவு ரூம்ல அவ்வளவு பெரிய ஆமா இருந்தா கூட வசதியா இருக்கிற ரூல் அந்த உள்ள இந்த வந்த பொண்ணு பிடிச்சு விட்டா. சொந்த பொண்ணு என்ன பண்ண, இவள் வந்த பொண்ணு சொந்த பொண்ணு ஒரு முதல் இடத்துல வித்தியாசம். அந்த சொந்த பொண்ணு என்ன பண்ண, நீ வேற ரூம்ல படுத்துக்கோட்டா. அவள் சொல்லிட்டு இந்த கட்டில் பண்ணிச்சோ இந்த ஏசி பண்ணிச்சோ நான் தான் ஒயர்லாம் எடுத்து என் கையில ஷூட்டை கூட சுட்டுட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல நான் ஒயர் எல்லாம் போட்டு எல்லாம் பண்றேன், ஏசி எல்லாம் பண்றேன். கஷ்டப்பட்டதுக்கு நான் முடிச்சோடனே சௌக்கியத்தைப்பட்டதுக்கு நீயா அப்படின்னு சொல்லியா. அந்த மாதிரி கோலையாப்பிடுற யானையை கொல்ற போது பக்கத்துல இருந்து பெருமாளுக்கு ஒண்ணு ஆபத்து நேராக நாங்க வயிறு பிடிச்சி மங்களாசாசனம் பண்றோம். சக்கிய பசித்த கிருஷ்ணசே முகம் அத்தியோட ஏக்ஷனம். அந்த கோலையாப்பிடத்தை போய் சண்டை போடிச்ச சின்ன குழந்தை, அதோ பெரிய யானை இப்படி அக்கிரமம் பண்றானே, இந்த குழந்தை போய் யானையை ஜெயிக்குமான்னு நாங்களா அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணோம். இப்படி வயிறு பிடிச்சோம். அந்த கட்டில் கட்டு உடனே ஏறி படுத்துட்டு நீ வந்துட்டு பாத்தியா அப்படின்னு கொஞ்சம் வயிற்றுச்சல் கூட தோன்றும். அந்த மாதிரி கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசேனத்தின் பேலேறி இவள் எப்படிப்பட்ட பெருமாடி கட்டில படுத்திருந்தாலும் தூக்கம் வரும் சொன்னோம் இல்லையா. வீர பத்தினிகள் பிரபன்னர்கள் படி போலே. வீரபத்தினா எப்படிப்பட்டா பிரபன்னாளை போல. பிரபன்னாளுக்குன்னு தனியா பலம் கிடையாது. பெருமாளுடைய பலம் தான் இவளுக்கு பலம். அந்த மாதிரி பெருமாள் கொண்டு வந்த கட்டில் தான் இவளுக்கு கட்டில் தவிர வத்திரத்துல அவளுக்கு அது மாதிரி கிடையாது. அந்த மாதிரியா சக்கிய பசித கிருஷ்ணசிய முகமத் என்று அடியிலே இருந்து வயிறு பிடித்த நாங்கள் புறம்பிருக்க கோடுகள் தந்தங்கள் கொண்டு கட்டில் சமைத்தது உனக்காகத்தானா அப்படி தூங்குறேன்னு கேட்கிறார். கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் இந்த இன்னொரு கட்டில் இருக்கு தொட்டில், அது கூட வசதியா இருக்கும். அதுல விட்டா அது உடைச்சு போட்டுவாளாம். ஏன்னா பேணி உனக்கு பிரமன் படுத்து மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி அந்த பேணி உனக்கு பிரமன் படுத்துதான் அந்த தொட்டில் ஒண்ணு. தேவதாந்த சம்பந்தம் இருக்கும் இல்லையா, அந்த தொட்டில் அவளை கொடுத்தா அச்சு அவன் தான் முட்டாள்தனம் ஏதோ நீ படுத்துனா அந்த தொட்டிலே வேண்டாம். இதுக்கு புரியாது உங்களுக்கு எல்லாம் இல்ல. மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி பிரம்மாதில் வரவிட்ட சிறு தொட்டிலே கிழிய உதைத்து போடுவது. அதனால குழந்தைக்கு பாலியத்துல பிரம்மா கொடுத்தா அந்த தொட்டில் வந்து அது உடைச்சு போட்டுருவா. இந்த தொட்டில ஜாக்கிரதையா வச்சுருப்பா. இந்த கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் அதிகம் வித்தியாசம் இல்லையே. அந்த மாதிரி அதுதான் பிரம்மான்றவன் பிரபன்னாளுக்கு சேவிக்க கூடாது. பிரம்மாணம் சித்திகண்டஞ்ச யாஸ்டான்யா பிரம்மா சிவன். அப்புறம் அந்த மேல செஞ்சல மோக்ஷாட்சியில இருப்பாளுக்கு அவளுக்கு ஒன்றும் காரியம் இல்லையே. அதனால அவ கொடுத்த வஸ்து நமக்கு வேண்டான்னு இருக்கிறவா. இது பெருமாள் சம்பாதிச்சு சொத்தா இருக்கிறதுனால இதில் தான் நாம் ஆதரவு பண்ணணும் தான் காட்டாளா. அதுல வீரப்பத்தில் பிரபன்னன் படியிலே இருப்பாரு. இங்கதான் சாஸ்திரார்த்தங்களா கவனிக்கும். மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி அதுக்கு மேல 5 விதமான சயனம். அதாவது சைத்தியம் சௌந்தர்யம், அதாவது ஜில்லுன்னு இருக்கணும், அழகா இருக்கணும், வாசனை இருக்கணும், வெளுப்பாக இருக்கணும், ரொம்ப மிருதுவாக இருக்கணும். அந்த 5 குணங்கள். அல்லது பட்டம் மேல பட்டு போட்டுருவா, அதுக்கு மேல புஷ்பங்கள், அதுக்கப்புறம் சில இந்த தளிர்கள், அப்புறம் கம்பளம் இதெல்லாம் மேல போட்டுருவா. அந்த மாதிரி 5 விதமான மேல் பிரிப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஆச்சரியமான படுக்கை அதுல போட்டு தூங்குற. மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை இங்கே மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அந்த கோட்டுக்கால் கட்டின் மேல் அது கிருஷ்ணனும் படுத்துவா, நீயும் படுத்துருக்க. இந்த கட்டில நீங்க 2 பேரும் இருந்தால் போருமா? குழந்தைகளை ஏறி அந்த கட்டில விட வேண்டாமா? குழந்தைகள் மிதிக்காத கட்டிலும் ஒரு கட்டில. இதே கண்ணன் நீ இப்ப கண்ணன் எழுந்து போட்டா நாங்க வரப்போறோம். கண்ணன் பக்கத்திலே படுத்துட்டு இருக்கானே இல்லைன்ட்டு உன்னோட படுத்துட்டு இருக்கானே கண்ணன்.
அந்த கண்ணன் நீங்களும் அந்த கட்டில படுத்துருக்கோ. கண்ணன் மட்டுமா இருந்தா என்ன எங்களெல்லாம் கொண்டு வந்து படிக்கல உட்கார வைப்பான். துவாரிக்கு குச்சேலர் பரட்டு போனார். என்ன ஆச்சு தெரியுமா சமாச்சாரம்? பக்கத்துல ருக்மிணி இருந்தா. அவளை அண்ணன் தொட்டு இந்த பிராமணனை தூக்கி கட்டில உட்காந்து வச்சாரு கிருஷ்ணன். அதே கிருஷ்ணன் தான் நீங்க இருக்கான். ஏன் எங்களை தூக்கி உட்காந்து வைக்க கூடாதா? நீ தான் தடுக்கிற. அந்த கதை என்ன தெரியுமா? தம் விலோக்கிய அச்சுதோ தூராத் பிரியா பர்யங்கமாஸ்திதா சாசோத்தாய் சாபியத்திய தோபியாம் பர்யகிரீன் முதா. அன்னைக்கு ருக்மிணியாத்துக்கு வந்தான். அன்னைக்கு கதை சொல்றேன்னு நினைக்கிறேன். அவளை கூட்டு அந்த கட்டெல்லாம் போட சொன்னான், படிக்கையெல்லாம் போட சொன்னான். பிரியா பர்யங்கமாஸ்திதா அழிங்க படா ஜெயபர். பிரியா பர்யங்கம் பத்னி பர்யங்கம்னு 2. இவளுக்கு அவளுக்கு 6 மாசம் தான் வித்தியாசம் வயசுல. இவனுக்கு 92ன்னா அவளுக்கு 91.5. ஷார்ட் உடனே படிக்க போடேன்னு அவன் பர்த்தா. இந்த பருவா நான் என்ன சின்ன பொண்ணாட்டம் வேலை வாங்குறீங்களே, உங்களுக்கான ஒரு 6 மாசம் தான் நான் சின்னவள், எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு, நீங்களே தான் படுக்க போடுங்களேன்னு இவ. சரி பொம்டாட்டியா படுத்துட்டோம் போடுறேன்னு மூட்டை பூச்சி எது இருந்தாலும் சரி அது நிமிந்து உதறி போடுறதுக்கு சக்தி கிடையாது. ஏதோ ஆத்துக்காருக்கு படுக்க போடணுமே போடுவா. அதுக்கு பத்தினி பாருங்கன்னு பேரு. ஏன் அது மூட்டை பூச்சி அப்படிதான் இருக்கும். இவனுக்கு சக்தி இல்லை, அப்படியே அந்த படிக்கல படுத்துடுவார். பிரியா பரிணிக்கம்னா 2 பேரும் யுவதிகள். அந்த தட்டி தட்டி அது ஊகுமுள் இல்லாத பஞ்சு இல்லாத அப்படி ஒழுங்கா போடுற படுக்கை. அந்த மாதிரி படுக்கை ருக்மிணி யுவதியா இருக்கு. ருக்மிணி போட்ட படுக்கை. இந்த படுக்கையில் இன்னொருத்தர் உட்காந்து வைப்பாளா? இந்த பைத்தியகார கிருஷ்ணன் அந்த பிராமணன் வந்தாலும் முழங்கால் பூழ்தி அளவோ அந்த பிராமணனை தூக்கி அந்த கட்டில உட்காந்து பிரஜைகள் மிதிக்காத கட்டில் ஒரு கட்டில நாங்களாம் வழியில் இருக்கு. நீங்க மாத்திரம் 2 பேரும் பொம்மை கோலு வச்சாலும் உட்காந்துருக்கலாம். அந்த கட்டில் ஒரு கட்டில எங்களை உட்காந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். அதனால பிரஜைகள் மிதிக்காத கட்டிலும் கட்டல. இங்க இருந்து வைகுண்ட லோகத்துக்கு போறவன் முதல்ல இந்த முக்தன பெருமாள் கட்டில் தான் தூக்கி வச்சுக்கிறார். தாம் ஏவம் விது பாதேன அத்தியாரோகத்தை. இந்த குழந்தை மிதிக்கணும் படிக்க. ஆதிசேஷனார படிக்கும் பேர்ல ஏறி தஸ்மின் பிரம்மாஸ்தே. அங்க அமிதோஜான்னு ஒரு பரியங்கம் இருக்கு. அந்த பரியங்கத்துல தஸ்மின் பிரம்மாஸ்தே தம் ஏவம் விது பாதேன அத்தியாரோகத்தி தம் பிரம்ம பிரசித்தி கோசித்தி அகம் பிரம்மாஸ்தி. அந்த படுக்கும் பேர இவன் மெரிச்சு ஏறான். ஆதிசேஷன் பரமபோக்கியமா இருக்கு. நீ யாருக்கு கேட்க? நான் பிரம்மாஸ்மின்னு பதில் சொல்றேன். பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கேன் அதை சொல்றேன். அப்படி இந்த படிக்கல ஜீவாத்மாக்கள் நீ ஏறி விட வேண்டாமோ? குழந்தைகள் பிரஜைகள் மதிக்காத படிக்கையும் படிக்கையா அப்படின்னு சொல்ற. ஓட்டுக்கால் கட்டின் மேல் ஏறி மெத்த வந்த பஞ்சசேனத்தின் மேலேறி. காளிதாசன் போஜன சதல பெரிய பண்டிதன். ஒரு பெரிய ஏழை பொண்ணு கல்யாணம் வச்சிருந்தேன். போஜராஜா கிட்ட இருந்து ஏதாவது கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுக்கணும் கல்யாணத்துக்கு. நான் சாஸ்திரம் வாசியதும் தெரியாது, நான் அத்தியனம் பண்ணதும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பெரிய முட்டாளி இவனுக்கு எப்படி வாங்கி தருது? ஒரு யோகியத்துல நான் எப்படா வாங்கி? என் போஜராஜா பண்டிதா இருந்தாலும் கொடுப்பான், அத்தியனம் பண்ணிருந்தா கொடுப்பான். ஒரு யோகியத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது, எப்படியா வாங்கி கொடுத்தோம். சரின்னு சொல்லிட்டு காளிதாசன் ஒரு யோசனை பண்ணான். அன்னைக்கு ஆஸ்தானத்துக்கு போகவே இல்லை. 2 நாள் மறுநாளாச்சு போகல. ஒரு நாள் காளிதாசன் பார்க்கலன்னு ராஜாவுக்கு பிராண சாதமே வேண்டிருக்காரு. உடனே ஆளை கூட்டணிச்சு, ஏன் காளிதாசனே பண்டிதரே ஏன் வரலன்னார். அது ஏன் கேட்கிறேன், நான் வரணும் தான் கிளம்பி. எங்க ஆச்சாரியர் வந்துட்டார், அவருக்கு சிசுரை பண்ணி போச்சு, வேற யாரும் தொட்டு சாப்பிட மாட்டார். உங்களுக்கு கூட ஆச்சாரம் இருக்காருன்னா என்ன இருக்கு? எனக்கு ஆச்சாரம் அனுக்கு தான் இவ்வளவு வந்தது அப்படியே அவரை பார்க்கணும். அவர் சும்மா வரமாட்டாருங்க. அவர் நல்ல உபச்சாரங்கள் பண்ணி உங்க ராஜ மரியாதை கொடுத்தாருன்னு வருவார். அதிகமா பேசவும் மாட்டார். இந்த மௌனம்ன்றதுக்கு ரொம்ப சௌகரியம் சில சமயங்கள. அப்படின்னா சரி, அவர் ஒண்ணுமே பேச வேண்டாம், ஒரே ஒரு ஆசீர்வாதம் பண்ணா போறோம், நான் அவருக்கு எல்லா சுத்தியும் கொடுத்து வரேன். சரின்னு சொல்லிட்டு இங்கே பல்லுக்கெல்லாம் அடிச்சு கொண்டு வந்தான். அவனுக்கு உடம்புலாம் படபடன்னு உதறது. அவனுக்கு முதல் நாளை பிடிச்சி சொல்லி வச்சுக்கான். திரிபீடா பரிகார சித்தி ரஸ்தூன்னு 3 விதமான பீழல், ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகம், 3 வித பீழலும் உங்களுக்கு ஒழியட்டும். இதை நான் நுற்று பண்ணி வச்சுக்கோனா. அவன் ஓவரா நுற்று கொண்டான். இங்கேருந்து ஷால்வியெல்லாம் போத்தி இங்கேருந்து பல்லக்கில் உட்காந்துச்சு போனா உடம்பு ரொம்ப நடுங்கிறது அவனுக்கு. அங்க போய் ராஜா சேவிச்சான். திரிபீடா சித்தி ரஸ்து. இந்த பரிகார பார்த்துக்கு பரிகாரம் ஏற்பட்டு போச்சு. ஏன் திரிபீடா சித்தி ரஸ்துன்னு வந்தது ராஜாவுக்கு கோபம். நான் எனக்கு எத்தனையோ பீடை இருக்கு, அதெல்லாம் பீடை போனா கன்ஃபார்ம் பண்றான். பார்த்தியா 3 பீடை ஒழியிட்டு. என்ன அவங்க ஆச்சாரம்னா அதான் எங்க ஆச்சாரனுக்கு விசேஷம். உங்களுக்கு புரியல பாருங்க. இவனுக்கும் கோபம் வருது, இந்த மாதிரி கருத்துட்டான்னு. உடனே சட்டு அந்த பிரத்யுத்பன்ன புத்தினால என்ன பண்ணா, எங்க ஆச்சாரம் சொன்ன விஷயம் எல்லாம் புரியாது, அதனால பெரியவாள் சொல்றவங்க உங்களுக்கு புரியாதுன்னா என்ன இந்த பீடையை கேட்டா நீர் கட்டாயம் என்னன்னா போஜனே பந்து பீடா சாத், ஸ்திரீ பீடா சயனே ததா, ஆசனே சிசு பீடா சாத், திஸ்ர பீடா தினே தினே. சாப்பிடுச்ச ஏகோதிருஷ்ணம் சாப்பிடால் தனியா உட்காந்து சாப்பிடக்கூடாது. நிறைய பந்துக்கள் வரணும். நான் சாப்பிட வரேன் உங்களோட, நான் சாப்பிட வரேன், பந்துக்கள் போட்டி போட்டு வரணும். சாப்பிடுச்சு ஏதோ சேஷ்டினா ஸ்வயிர் புங்தேனது உபனிஷத். முக்தன் தனியா சாப்பிட மாட்டான், பரமாத்மா கூட. சேஷ்டியெல்லாம் அவ இப்ப சாப்பிட இல்லையோ எல்லாம் கும்பலா சாப்பிடுவாள். அவ
அந்த மாதிரியா சாப்பிடணும். முக்தாலாம் சேர்ந்து பெருமாளான கோயில். அந்த மாதிரி குழந்தை பந்துக்கள்லாம் வரணும். அதனால போஜனே பந்து பீடாச்சார். ஸ்திரீ பீடா சைனேதா. படுக்கை போட்டா உப்புத்துருவே பண்றவா இல்லாத படுத்து தூங்கினா அது ரசமே. அதனால அது அத்தை வாங்கி கொடு இத்த கூட ஏதாவது உபதிரம் பண்ணணும். அதுக்கு உரிமை உள்ளதான உபதிரம் பண்ணுவா அவா வேணும் அதுக்கு. அதுல அந்த மாதிரி படுக்கை உபதிரம் பண்றவாள் இல்லாத படுக்கையும் படுக்கையில் உக்காண்டா என்ன தெரியும், அங்கேருந்து குழந்தை வந்து தன்யாஸ்தங்க ரஜசா மலினி பவந்து குழந்தை வந்து அந்த சட்டையெல்லாம் அழுக்காக்கணும். அப்படிப்பட்ட குழந்தை உக்காண்டா குழந்தை உபதிரணும். இப்படிப்பட்ட பந்து பீடா, ஸ்திரீ பீடா, ஸ்திரீனா பத்னி, ஸ்திரீ பீடா, சிசு பீடா, இப்படி திஸ்ர பீடா தினே தினம் வியாக்கியானம் பண்ணார். நிறைய கொடுத்துட்டான். 8 பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் வாங்கிட்டு போட்டான். இந்த மாதிரியா அந்த பிரஜைகள் மிரிக்காத படுக்கையும் ஒரு படுக்கையா. இப்படிப்பட்ட மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்கள் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாயுசவை. அப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டின் மார்புல இவன் படுத்துட்டு இருக்கான். ஆனாலும் இவனுடைய மார்பு அவிகாராய் சுத்தாயன்னு விகாரமே மாறுபாடே அடையாத மார்பு அகன்று போயிருக்கா. இவன் தான் அவிகாரனாச்சே, இவன் மார்பு மலருமான்னு கேட்ட வியாக்கியானம் பண்ணார். அம்மாவுடைய கட்டுக்கு மலர்கின்றதான மார்பு பிரியா பரிஷ்டங்கத்தினால மலராதா? அம்மா தாம்புகிற கொண்டு அடிக்க வந்தாலும் இல்லையா, அப்பவே பெருமாளுடைய மார்பு பூரிப்பினால அகன்று போச்சான். திருவிரத்தில் ஒரு பாசுரம். சுவாமி பட்டர் உள்நாட்டு கழகத்தால் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு திருக்கோட்டூர் போய் தங்கினார். அப்போ ஒருத்தர் வந்து திருவிருத்த காலக்ஷேபம் சொல்லணும்னு கேட்டார் பட்டரை. நம்பெருமாளை விட்டு பிரிந்த துக்கத்தினாலே நமக்கு ஒன்றும் சொல்ல முடியலன்னு பக்கத்தில் இருக்கிற பார்த்து அவருக்கு திருவிருத்த காலக்ஷேபம் சொல்லணும்னு சொன்னார். அவர் சொல்லிட்டே வந்தார். இந்த பாசுரம் வந்தது. அடைக்கலத்தோங்கு கமலத்து அலரையன் சென்னி என்னும் உடைக்கலத்து ஊன் முன் அரணுக்கு நீக்கியை ஆழிசங்கம் படைக்கலமேந்தியை. இதெல்லாம் பஞ்சாயுதசாரியா இருக்கணும், அரசாபி மோச்சனம் பண்ணவன். அப்படிப்பட்டவன் அன்று ஆய்ச்சிவன் தாம்பு அன்று வெண்ணைக்கு அன்று அன்னைக்கு வெண்ணெய் திருடின காரணத்தால் வெண்ணைக்கு அன்று இப்படி ஹரசாபி மோச்சனம் பண்ணவன் சங்கச்சக்கர கதாதாரியா இருக்கிறவன். இப்படிப்பட்ட வெண்ணைக்கு ஆசைப்பட்டு திருடினான். வெண்ணைக்கு அன்று ஆய்ச்சிவன் தாம்புகளால் புடைக்க கயத்தால் எடுத்து அடிச்சார். அப்போ புடைக்க அலந்தானி என் சொல்லி புலம்புவனும் அந்த பாடம் சொல்லிச்சு. அவர் அலந்தான்னு சொன்னாருங்க. அலறதுன்னா அழறதுன்னு. அந்த மாதிரி அம்மா அடிச்சா இவன் ரொம்ப அழுதான். உடனே பட்டருக்கு ஆவேசம் வந்து கடுவீர் அம்மா தாம்புயர் கொண்டு அடிச்சா அவன் அழுதானே. இதுதான் எப்போ கிடைக்குன்னு எதிர்பார்த்துருக்கானே இவன். இதுக்காக தான் நீங்க வந்தான். அலர்ந்தானின்னு சொல்லும் தமிழ்ல சூக்ஷ்ம. அலர்ந்தான்னா வருத்தப்பட்டான் அர்த்தம், அலர்ந்தானா மலர்ந்தான் அர்த்தம். அப்பா அம்மா கையால் அடி பண்ணும், பக்தாள் கையால் உதவ பண்ணுன்னு வந்தேன். அது இப்பதான்டா என் மனோரதம் சித்திச்சுது அப்படின்னு ஆசைப்பட்டான். அந்த வெண்ணையை திருட்டு நான் ஒரு சொன்னேன், மைசூர்ல ஒரு ஆத்துல கேலண்டர் மாட்டேன். அம்மா காது திருகிறா இந்த குழந்தைய, வெண்ணெய் திருட மாட்டேன்ட்டு. அது அப்படியே பாவம் ஓர கண்ணால் பயம் அப்படியே கண்ணில் ததும்புறது. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் பயந்து அப்படிலாம் இருக்கான். ஆனா உண்மையில பயம் இல்ல, உள்ளுக்குள்ள சந்தோஷம். இந்த மாதிரி அம்மா காதை பிரிச்சு திருகிற ஒத்துமே இல்லையே. அங்க பிராட்டி மாதிரிலாம் திருகிற வழக்கம் கிடையாது. இந்த காலத்துல நிறைய பேர் வருவாள், நேற்று வந்தவாள் கூட காது பிடிச்சி திருவா. அந்த காலத்து தெரியும்னா அம்மா தான் திருகணும், அது கிடைக்கல பக்தால் திருகணும். அதுக்காகத்தான் வந்தான். இங்க வந்த உடனே அது கிடைச்சி வந்து இல்லையா, வாய்ச்சி வந்து தாம்பலால் புடைக்க அலர்ந்தானே என்று சொல்லி போறேன்னு சொன்னாரா. அந்த மாதிரி அம்மா அடிக்கி அலறின்றதான மார்பு பத்தினியுடைய பரிசுங்கத்தால மலராதான். அப்படிப்பட்ட மலர் மார்பா வாய் சிறவாய். நீ மாசுஜான்னு கூட மாசுன்னு வார்த்தை சொல்லாம இல்லையோ அப்படின்னு தான் சொல்ற. அடுத்தாப்புல அவன் வாயை திறக்க போறான். வாயை திறக்க கூட நான் தான் கருத்து திறப்பேன். அதுக்கப்புறம் மேலே மைத்திரன் கண்ணாய் நீ ஒன்று, நீ 1.5 பாசம் சொல்லிட்டேன். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வச்சுட்டுறேன். நடுவில் ஒரு 12ஆம் தேதியோ இன்னும் இராதுன்னு நினைக்கிறேன். நீ பாசத்தை சொல்லுங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலா நாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண் நடுமாலே உன்னை அழித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். சதமக மணி நீலாச்சாரு கல்லாரஸ்தாஸ்தனபர் நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினீதாபிஸ்ருபிரா கிருஷ்ணநாதா விலசுது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் சர்வதந்திர ஸ்வதந்திராய சம்மாய கவிவாதினாம்
வேதாந்தாச்சாரியவர்யாய வெங்கடேஷாய மங்களம். लक्ष्मीनृसिंहमदेकरावलम्बम् योऽन्तः प्रविश्यमुवाच मां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्चास्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः स्तोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं हृद्या हृत्पद्मसिंहासनरसिके हयग्रीवहेषोर्विघोष क्षिप्त प्रत्यर्थ तृप्ति जयति बहुगुणा पंक्तिरस्मद्गुरूणां दिक्सौधाबद्ध जैत्रध्वजपट पवन स्फाति निर्धोत तत्तत् सिद्धांत स्तोमतोल स्तपक विगमन व्यक्त सद्वर्तनीगा यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्म रुक्म व्यामोहतस्तरितराणि तनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरम् श्रीरङ्गेशेन्दुना करुणया सोऽस्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनि पादाम्बुजेन्दिन्दिनं दान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैः भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशठारि योगिनृपतिं श्रेयोनुजं संस्थये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर षठरिगुणासम्भमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं दुसुम्हे नरहरिषडजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीरलक्ष्मीषठारिं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजिन् करुणैकपात्रं श्रीरंगवीर रघुरान् षडगोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रहं प्रपद्ये. सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरि रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे बृहरि षठरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूकः त्वमिति षडजिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं पारमतदमनव्याक्रियाख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशरर्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सर्जनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूये वास्तु भूया श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये. அஞ்சுகுடிக்கூறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாளே நாளும் பத்தியுடன் பழுத்தாய் மனமே மறந்து. இந்த திருநாள் பாட்டு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வர்கள் அதனே மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சு சென்னியுமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு சிப்பாரே கோல விளக்கே கொடியே வித்தாருமே ஆளில்லையாய் அருளேலோர் எம்பாவாய். யாஷார் பாசனம் நேற்று குத்து விளக்கரியில பாதியாயிருக்கு. குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மருமார் பாவாய் தரவாய். அது வரைக்கும் நேத்தாயிருக்கு. அதாவது முன் பாசுரத்தில் கண்ணன் எழுப்பினா எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானை அடையணும். இவ பிராட்டியை முன்னாள் இவாளே நேர கிருஷ்ணன் போய் எழுப்பினதால முறை தப்பி போச்சுன்னு பகவான் எழுந்திருக்கல. அது அவளுக்கு தெரிஞ்சுது. அதுக்காக முறையோட போமேன்றதா இங்க நப்பினி பிராட்டி தான் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கா. அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நப்பினி பிராட்டிக்கு தான் பிராதானியம். அதில் அவளை முன்னிட்டு கொண்டு பெருமாளை போகலாம் அவளை எழுப்பினான். அப்பவும் கண்ணன் அவன் அவளும் எழுதி தரக்கல. இதுல என்ன சுவாரஸ்யம்னா அந்த சாஸ்திரார்த்தத்தை நேத்தே ரொம்ப அழகா சொன்னோம். அந்த திவ்ய தம்பத்தில் இருக்காளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பிரீத்தி. பிராட்டி ஆஷ்டி தன்னை ஆஷ்டிச்சவள் என்றதாக பெருமாள் நினைப்பான்.
பிராட்டி கிட்ட போய் ஒருத்தன் அவருடைய அபிமானத்தை பெற்றுவிட்டால் அந்த பிராட்டிக்கு சேர்ந்தவாளுக்கெல்லாம் தான் தான் காரியம் செய்யணும்னு பெருமாளுடைய திருவிழம். பெருமாள் ஆசிரிச்சுவார்கள் இல்லையோ, அவளுக்கெல்லாம் பெருமாளை போய் காரியம் செய்யா தன்னாரு. அந்த பெருமாளை ஆசிரிச்சுவார்கள்லாம் தாங்கள் கௌரவிக்கணும் பண்ணுறதா பிராட்டிக்கு எண்ணம். அதில் பெருமாள் ஆசிரிச்சுவாளை பிராட்டி ஆதரிக்கிறார். அப்போ பெருமாள் அவளை தடுத்து நான் தான் காரியம் செய்யணும் அவன் ஆசைப்படுறான். உங்களை ஆசிரிச்சுவாளுக்கு நான் தானே காரியம் செய்யணும்னு அவள் 2 பேருக்கும் அங்கே போட்டியானது ஏற்படுறது. அதில் கதவு தரகத்தில் கொஞ்சம் விளம்பமானது ஏற்படுறது. நேற்று அதுக்கு பாதுகாசாஸ்திர ஸ்லோகம்லாம் எடுத்து சொன்னோம். அதில் இப்போ கிருஷ்ணனை எழுப்பினான். அவன் எழுந்து திறக்க போனான். அது போகக்கூடாது. இவள்னா கண்ணால விருட்டி முழிச்சு பார்த்தா கிருஷ்ணன் வாய் திறக்க புக மலர் மார்பா வாய் திறவாய் மார்பி அவளுக்கு கொடுத்தால் வாக்கு எங்களுக்கு தரலாக அதோ மலர் மார்பா வாய் திறவாய் மலர் மார்பா மார்பை இவாளும் பெண்கள் தானே. உன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்து ஸ்திரீகள் அந்த கிருஷ்ணனுடைய மார்பை தழுவணும் ஆசைப்படுற. அந்த மார்பை எங்களுக்கு தரல, அது அவளுக்கு கொடுத்துட்டேன். அந்த நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்றதுனால அந்த திருமார்பு அவளுக்கு சேர்ந்தது. வாய் தரவாய் மார்பை அவளுக்கு கொடுத்தால் வாக்கு எங்களுக்கு தரலாகாதோ மாசுச்சா என்று சொல்லலாகாதோ. ஒன்றும் வேண்டாம், இருந்த இடத்துல இருந்தே நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமா. திருவெந்தூர் எம்பெருமான திருமங்கியாழ்வார் பிரார்த்திக்கிறார், நீ ஒன்றும் வர வேண்டாம், அங்கேயே இருந்து கொஞ்சம் 2 அடி பிராட்டிக்கு நடந்து காட்டினாப்புல அகிருத்த பிரயோராம என்று பிராட்டி சீதைக்கு காட்டில் உடம்பு கொஞ்சம் கூட இழக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த சந்தோஷத்தினால. என்ன சந்தோஷம்னா பகவான் நடக்கிற போது அந்த நடையடை சேவிச்சு 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 உடம்பு பூரிச்சு போச்சு. அந்த கருதூஷ் நாள் வதத்துக்கு வந்தபோது அந்த பெருமாள் யுத்தத்துக்கு போற அந்த ஜட்டையெல்லாம் தூக்கி கட்டிக்கணுமே, அதுக்கு நல்ல பெல்ஜியம் கண்ணாடி சொந்த கண்ணாடியா இருந்தா அந்த கண்ணாடியில தலையெல்லாம் தூக்கி கட்டிக்கலாம். கண்ணாடி இல்லையே என்ன பண்றதுன்னாரு. சீத்தினுடைய தாடையில தன் முகத்தை பார்த்து ஜடையெல்லாம் கட்டினாராம். அப்ப தாடை நல்லா பளபளன்னு இருக்கணும்னாக்க இந்த பூஸ்ட் சாட்டை தான் தாடை ஒட்டி தான் போறது. ஏன் அந்த மாதிரி தாடை உடம்பு புஷ்டியா இருக்கிறது, தாடையில குழி விடக்கூடாது. அது புஷ்டியா இருக்கணும்னா எவ்வளவு ஆனந்தம் இருக்கணும். கபோலே ஜானக்கியாக கரிகலப தந்த திதிமுடி அனர்க ராகவத்திலே வர்ணிக்கிறான் முராரி. பார்த்தான் கண்ணாடி ஆப்பிள சீத்தைக்கு வாடி நில்லு அப்படின்னு கூட்டது. எதுக்காக அதுக்கு சொல்றான்னு தெரியல. நில்லுன்னா நில்லுன்னா அவர் தாடையை பார்த்தான், பளபளம் தன் திரும்ப மண்டலம் தெரியுது. அப்படியே ஒரு பயில் கூட விடாத படிக்க ஜடா ஜூட்ட கிரந்தியும் ரஜேதி ரகுடாம் பரிபிரடான்னு முராரி வர்ணிக்கிறான். அந்த மாதிரி சீத்துடைய தாடை பளபளன்னு இருக்குன்னு சந்தோஷம் என்ன அந்த பெருமாள் நடக்கிற போது அகிருத பிரயோராம சீதா மத்தியே அந்த பெருமாள் நடைகளை பார்த்துனே சேவிச்சுனே போறதுனால உடம்பு பூரிச்சு போச்சு. ஆகாரம் சாப்பிட்டா உடம்பு பூரினா பணத்தை எழுந்தாலே சந்தோஷமா பூரிச்சு போடும் சன்னியாசிகள் கூட. அதில் அந்த சொத்து முழுக்க அது என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, இந்த பணத்தை பூர்வாசிரமத்தில் நான் கண்ணால் பார்த்தது கிடையாது, இந்த ஆசிரமத்தில் நான் கண்ணால் பார்க்கறது இல்லை. பூர்வாசிரமத்தில் ஏன் பார்க்கறது இல்லைன்னா அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவள் இருக்கா, அவள் பார்த்துட்டுறான். இங்கே இருந்தால் நான் மொத்தம் பெருமாளுக்காக இருக்கிறதால் கொண்டு பேங்க்கில் கட்டிடும். அப்புறம் புஷ்கரணிக்கு தான் செக்கு கொடுத்துரும். அது நோட்டு எந்த கலரில் இருக்குது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சரிவா 10,000 வந்தா 2 லட்சம் வந்தா 3 லட்சம் வந்தா. இன்னைக்கு கூட ஒரு இடத்துல ஒரு சைடுக்காக ஒருத்தர் கேட்டேன்னு தரேன்னு சொன்னார். இத்தனை நம்பிட்டு 10 பேர்லாம் கொடுக்காம இருக்க வேண்டாம், அவெல்லாம் ஒருத்தர் புக்காக எடுத்துட்டு இருக்க வேண்டாம். அந்த மாதிரி இன்னும் ஒரு சைடு இருக்குது, அது 2 லட்சம் இருக்கு. அந்த மாதிரி வந்தால் கொடுதா அப்படின்னு செக்கை தான் நான் கையெழுத்து போடுறது வரை மொத்தம் வரல. அந்த கைங்கிறது போச்சு அந்த திருவாபணத்தை பார்த்து சேவிக்கிறேன். நாளைக்கு போனால் புஷ்கரத்தில் குளிர கொடிந்து நீராடலாம். இதுதான் நான் கண்டது தவிர அப்போ சௌக்கியமா எனக்கு ஆகாரத்துக்கு ஒன்று அது கடை அது இது வேணும் இது வேணும் எனக்கு கேட்காத ஏதோ குடும்பத்துக்கு தான். அதில் பூர்வாஷ்டம் தான் பணத்தை பார்த்ததில்ல, இப்பவும் பார்த்துல. இப்போ பணம் வந்துச்சுன்னா அது பெருமாளுடைய பணம், அவனுக்கு சேர்ந்தது. அந்த ஆனந்தானம் தானே எனக்கு என்ன. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரணும். பெருமாளுடைய கைங்கிறது நல்லா நடக்குது. போய் சஞ்சார அசக்தினால ஒரு இடத்துல உட்காந்துட்டா மாச செலவுக்கு ஒரு 1,50,000 ரூபாய்க்கு ஏதோ வரும்படி வருது. அதிகமாக சிரமப்பட வேண்டாம்னு இருந்துட்டா அதுதான் பெருமாளுக்கும் எனக்கும் ஒரு தான சந்தோஷம். அவனுக்கு சந்தோஷம் இருக்கட்டும், அவன் கைக்கு அவன் என்ன வேத பாடத்துக்கு இருக்கிறான்னு நாம் தான் அவனுக்கு எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அது ஒரு திருப்தி. அதில் ஆகாரம் சாப்பிட்டாதான் உடம்பு பெருக்கும் நிர்பந்தம் இல்லை, சந்தோஷம் வேணும். அந்த சந்தோஷம் பெருமாளுடைய நடையழகு பார்த்து அவள் சந்தோஷப்பட்டா. அந்த மாதிரியா அந்த திருமார்பவன் கொடுத்தா வாக்கு எனக்கு கொடுக்குறார். அதான் சொல்றாரு கிருஷ்ணா. அப்போ மாசுச்சா என்று வார்த்தை சொல்லலாக கேட்டார். கிருஷ்ணன் வாய் திறக்க புக என்ன உடனே கிருஷ்ணனை எழுப்பினவள் உடனே நப்பின பிராட்டி எழுப்புறா. ஏன் இந்த சேஞ்சு அப்படிதான் அவதாரிக்க. கிருஷ்ணன் வாய் திறக்க புக நாமே முற்பட உபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே இவனை நோக்கி வாய் வாய் என்ன அவளை எழுப்புகிறார்கள். அவன் தோ மாசுச்சான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூட, வாய் திறவாயின்னு சொன்னோம் இல்லையோ, இதோ வந்துட்டேமா மாசுச்சான்னு சொல்ல ஆரம்பிச்சான். கண்ணை முருட்டினான்.
இந்த கண்ணுக்கு இருக்கிற விஷயத்தை அப்படியே உட்காந்துருவான். அப்புறம் வாய் வாயின்னு சொன்னாலாம், மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாளினி. இந்த கண்ணை கொண்டு அவனை மிரட்டணுமா, அந்த கண்ணை கொண்டு எங்களை கடாட்சிக்கப்படாதான்னு பிரார்த்திக்கிறான். மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாளினி. இவர்கள் இடுங்கண்களுக்கும் இவர்கள் இரு கண்களுக்கும் இடுவது ஒரே மெய்யிலே. மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளினி எத்தனை போதும் துயர ஒட்டாய்கான். நப்பினை பிராட்டி கூட எத்தனை நாள் அந்த பர்த்த கூட நீ இருந்திருப்ப, அந்த பர்த்தாவை நாங்களும் அனுபவிக்க வேண்டாமா, நாங்களும் நோன்பு நோத்து அறைய வேண்டாமா. மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் பிரிவாற்று இல்லாயால். ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு நீ பிரிஞ்சிருக்க மாட்டியா? நாங்களும் உன்னை போல பெண் தானே, எத்தனை நாளைக்கு கிருஷ்ணன் நாங்க பிரிஞ்சிருப்போம், அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தை எங்களுக்கு தான் நீ கொடுக்க கூடாதா அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அந்த கண்ணை போய் சொல்லுவாருன்னா அவள் எழுந்து போனான், முடிச்சோன்னே உட்காந்துட்டாங்க. இது எல்லாருக்கும் தேவஸ்தாலுக்கு உண்டு, கண்ணனுக்கும் உண்டு. அப்படி இருந்தா சொல்ற அந்த மைத்தடங் கண்ணினாய் இவர்கள் இருகண்களுக்கும் விடுவது ஒரே மெய்யிரே. அந்த மெய்பரணி எடுத்து ஒரு சின்ன கொஞ்சம் போர் மெய் எடுத்து இந்த கண்ணு கட்டுவேன், அப்புறம் இன்னொரு மெய்யுடைய பகுதி இந்த கண்ணுக்கு வரும். இந்த கண்ணு கட்டுற மெய் வேற, அந்த கண்ணு கட்டுற மெய் வேற. இவா ரெண்டு பேருக்கும் ஒரே மெய் தான். என்ன மெய் தெரியுமா? மைப்படுமேனியன். அந்த எம்பெருமான் மைப்படுமேனியன் பேரு. அந்த பகவானுடைய திருமேனி மெய் 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 மெய்ன்னு போட்டா உண்மையான அர்த்தம். மை அது போட்டா அந்த அஞ்சனம் போல அவளுடைய கண் இருக்கு. அப்படிப்பட்ட அவ கண்ணனோ மைப்படி மேனியன். மெய்யோ மரதகமோ மரிகடலோ அப்படின்ற கம்பன் சொல்லிச்சு. அது அஞ்சனமா அல்லது சமுத்திரமா அல்லது மேகமா அப்படின்லாம் கண்ணை ஒவ்வான்னு சொல்ல முடியாது தின்றாரு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருக்கண். ஏன் அப்படி அவளுடைய கண்கள் கண்ணுகிறேன் இருக்குன்னு கேட்டா, இவன் திருமேனி ஏன் கருப்பா இருக்கு? இந்த கருத்த திருமேனியை பார்த்து 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 அவள் கண்ணும் கருத்து போயிடுச்சு. சுவாமியுடைய சரி கிருஷ்ணனுடைய திருமேனி ஏன் கருத்து இருக்கு அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத் ஏஷ சம்பர்தமான நாபி நாளீகரிங்கன் மதுகர படலி தத்த ஹஸ்தாவலம்ப அஸ்மாகம் சம்பதோகான் அவிரள துளசி தாம சஞ்சாத பூபா காளிந்தி காந்திஹாரி கலையது குசலம் கைடபாரே. சுவாமி தத்துமுத்தா கலாபத்தில் ஆச்சரியமான ஸ்லோகம், முதல் ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். கலையது குசலம் காளிமா கைடபாரே. எம்பெருமானுடைய திருமேனி தன்னை காப்பாத்துக்குவேன்னு சொல்ல, எம்பெருமான் திருமேனியோட கருப்பு கலர் இருக்க, அந்த கருப்பு வர்ணம் நம்ம காவர். இந்த ஒரு ஸ்லோகத்தையே மூலம் சுவாமி திருவிழா விடலாம். அத்தியுதமான ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். லக்ஷ்மி ஏன் இந்த பெருமாள் திருமேனி கருப்பா இருக்குன்னா, அந்த கருப்புக்கு ரொம்ப விசேஷம். சாதாரண கருப்பானது 2-3 கோட்டிங் கொடுத்த கருப்பு. கருப்பு தான் இந்த வெந்நீர் தவளை கருப்பு இல்ல, ரொம்ப பிரகாசம் உள்ளதான. அதாவது கார்த்தால வேளையில மரதக கல், பச்சைக்கல் மரதக பருவத்தில் இருந்ததுன்னா, அந்த மரதக பருவத்துல உதய சூரியனுடைய கிரணம் பட்டுதுன்னா எப்படி இருக்கும்? அதுவே பச்சை கலர். மரதக சிலா அங்க பால சூரிய கிரணாலுப்த மரதக சிலா மேச்சைக்கு வத்துன்னு சுவாமி சாய்க்கிறார் பாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கரத்துல. பெருமாளுடைய வெந்நீர் தவளை அடியில் கருப்பு இருக்கு, அந்த மாதிரி இல்ல. மரதக சிலை இருக்கோ இல்லையோ, அந்த பச்சைக்கல் மலை அதுல பால சூரிய கிரணம் வேணும், அது சகஜியல் இருக்கும். அந்த சூரிய கிரணம் பட்டுதுன்னா அது எப்படி டபுள் கலர் மாதிரி பெருமாளுடைய திருமேனி. அது சொல்லிச்சு லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயாது ஏழ சம்பர்த்தமான. கருப்பு கொஞ்சம் வயசானா உதுரும்னு சொல்லுவா. கொஞ்சம் உட்காந்து வெயில போகாமல் இருந்து இப்படியே இருந்தா, நான் வெயில போனா கூட என் உடம்பு கருத்து தான் இருக்கு. ஆனால் சிந்தை இங்கே சோப்பா இருக்கா வந்தா கூட உடம்பு கருத்து தான் போடும். இந்த டென்ஷன் இருக்க இவன் வெயில போகிறது நிர்பந்தம் இல்லை. சௌக்கியமா சிந்தையே இல்லாமல் வெயில போகாமல் ஜூஸுக்கு ஷார்ட் இருந்தா அவன் உடம்புல கருப்பு உதுரும்னு சொல்லுவா. பெருமாளுக்கு கொஞ்சம் கருப்பு நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு. வயசானா கொஞ்சம் கருப்பு உதுன்னு லோக ரீதி உண்டு. ஆனால் பல்க் பார்த்தா ரொம்ப அட்டக்கரியா இருந்து இப்போ உதிர்ந்து போச்சுன்னு சொல்லுவா. பெருமாளுடைய கருப்பு நாளுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த கோட்டிங் கொடுத்த லக்ஷ்மி எப்போ பார்த்தாலும் கட்டாட்சிச்சதே இல்லையா, சேவிச்சதே இருக்கும் இல்லையா. லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ பிராட்டியுடைய கண்கள், பெண்களுடைய கண்கள்லாம் கருநெய்தல் புஷ்பத்தை போல் இருக்கும், தாமரை கண்ணா இருக்கக்கூடாது. பெண்களுடைய கண்கள்லாம் தாமரை கண்ணை உதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல தையல் தாமரை கண்ணினால் நோக்கினால் இந்த கம்பராமாயணத்துல ஒரு பாசனம் வரும். இப்பவே இது ஒரு வியாப்தி. பெண்களுடைய கண்ணை தாமரை கண்ணு சொல்ல மாட்டா, புருஷாளுடைய கண்ணா இருந்தா தாமரை கண்ணு சொல்லுவா அப்படின்னு ஒரு சாமானியம் நியாயம் சொன்னார் ஒருத்தர். அவர் கம்பராமாயணத்துல எக்ஸ்பர்ட். தையல் தாமரை கண்ணினால் நோக்கினால்னு ஒரு பாட்டு வருது.
சீத்தை ராமனை தாமரை கண்ணினால் நோக்கிறாள். அப்ப சீத்தனுடைய கண்ணு நெய்தல் புஷ்பம் தான் தாமரை கண்ணு சொல்லக்கூடாது இல்லையோ? அப்ப பெண்களுடைய கண்ணை தாமரைக்குன்னு சொல்ல மாட்டாள், அந்த நியாயம் போயிடுத்தோ இல்லையோன்னு ஒருத்தர் கேட்டார். முட்டை உனக்கு கம்பராமாயணம் சரியா புரியாதுன்னு. தையில் தாம் அரைக்கண்ணினால் நோக்கினாள். தாமரை கண்ணு இல்லையா? தையில் தாம் இந்த முழுஷ ஆடு மாடு பார்க்காம 2 கண்ணாலையும் பார்த்தா அதுக்கு அர்த்தமே கிடையாது. இது நான் சொல்லக்கூடாது. அந்த ஆகேகராணி பகுமான விலோகித்தான்னு சொல்ற இல்லையா? அந்த ஓரக்கண்ணால பார்த்தாதான் அது நிறைய பாவங்கள் இருக்கும். அந்த தையில் தாம் அரைக்கண்ணினால் நோக்கினாள். அங்க கூட தாமரை கண்ணு சொல்லவே இல்லை. அதனால பெண்களுடைய கண்கள் அந்த கருநீர் புஷ்பத்தை போலதான் இருக்கும். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாது. ஒரு நாளா 2 நாளா அவனுக்கு இன்னும் சன்னியாசம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் லட்சுமியே கட்டாட்சிச்சுட்டு இருக்கா இல்லையா? அது லட்சுமி கட்டாட்சம் நாள் இருக்கிறதுனால விட்டாத அழகு. எத்தனை நாளைக்கு பார்த்தாலே பார்த்துட்டு சில பேர் வெறுப்பு வரும். அப்பொழுதைக்கு அப்போது 4ஆவதுமா இருக்கிறதால பிராட்டியான பரம பிரீத்தியோட நாளுக்கு நாள் பகவான் நிறைய கட்டா அந்த கருப்பு நாளுக்கு நாள் வளருது. லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ உத்பலம் லக்ஷ்மி ஸ்ரீ சதத பரிச்சயாது ஏற்கனவே கருப்பு பிராட்டியுடைய கண்பட்டு இன்னும் கருப்பது. நாபி நாளீகரிங்கன் மசுகர பட்டலி தத்த ஹஸ்தாவலம்பா ஹஸ்தாவலம் அதுக்கு கூட கராவலம்பம். அதுக்கப்புறம் என்ன பண்ணு, நாபியில தாமரை இருக்கோ இல்லையோ அந்த தாமரை இருக்க தேனை சாப்பிடுறதுக்காக நிறைய கருவண்டுகள்லாம் வருதான். அந்த ஏற்கனவே கோட்டிங் கொடுத்த கருப்பு இன்னொரு தடவை கோட்டிங் கொடுத்தா 2ஆச்சு. அதுக்கப்புறம் துளசி மாலை சாத்திருக்காரு, கரும் துளசி, அந்த கருப்பு ஒண்ணு இப்படி கொடுத்தா அந்த கருப்புடைய அழகு எப்படி இருக்கும்? இந்த கருப்பு நம்ம காப்பாற்றட்டுமே. பெருமாள் திருமணி இப்படி ஆச்சு கருப்பாச்சு. ஏன்னா பிராட்டி கண் பட்டுனார். பிராட்டி கண் ஏன்னா கருத்துன்னா கருத்தை திருமேனி பார்த்ததுனால அந்த கண் கருத்து போச்சு. ஏன் அது ரொம்ப அழகு. ஷாமோ யாதவாபியத்தை சுவாமி சாய்கிறார். ஷாமோ பபூவ கிமயம் சுதுர்ஷாங்கடாட்சைஹி. ஏண்டா கிருஷ்ணன் கிருஷ்ணனை பத்தி சொல்றாங்க, ராமனை பத்தி சொல்றாங்க, கம்பன் கிருஷ்ணனை பத்தி சொல்றாரு. 2 பேரும் கருப்பு தானே. இந்த கிருஷ்ணன் ஏடா கருப்பாச்சுன்னா கிருஷ்ணன் திரும்பி ஏடா கருப்பாச்சுன்னா ஷியாமோ பபூவ சுதுர்ஷா கிமயம் அயம் கிருஷ்ணா ஷாமோ பபுவ சுதுர்ஷாங்கடாட்சைஹி. கண் படித்தவள் பெண்கள் இருக்காளே அந்த அந்த பெண்களுடைய கட்டாட்சத்தினால இவன் கருப்பா ஆனானா. ஷாமோ பபூவ கிமயம் சுதுர்ஷாம் கட்டாட்சை. நிர்ணயம் பண்ண முடியாது, திண்டாடுறாரு சுவாமி தேசிகனே. எல்லாத்தையும் நிர்ணயம் பண்றாரு இல்லையா? இது நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா நிர்ணயம் பண்ண முடியாத விஷயத்துல சந்தேகப்பட வேண்டியது சந்தேகப்பட்டுதானே ஆகணும். பொருள் விளங்கா உண்டேன்னு உனக்கு பேரு. பொருளுங்கா உண்டேன்னு சொல்றது அது பொருள் விளங்காத உண்டு. அடிச்சாலும் கல்லால் நெருக்கினாலும் நெறிப்படல, பல்லால் கடிச்சாலும் பண்ணல, அது உடம்படல. அதுவும் பாகு வேற நிறைய வச்சுட்டாலும் சரி. அதுக்கு என்னன்னு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தா அது பொருள் விளங்கலையேன்னு சொன்னாங்க. அதுக்காக பொருளுங்கா உண்டே. பொருளுங்கா உண்டேன்னு பொருள் விளங்கா உண்டேன்னு அது எந்த மாவால பண்றா, அது என்ன பண்றா ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி பொருள் விளங்காத இடங்கள்ல சந்தேகமா தானே சொல்லணும். ஷாமோ பபூவ சுதுர்ஷா ஷாமோ பபூவ கிமயம் கிமயம் சுதுர்ஷாட்சைஹி ஷாமாக ததந்தயவசாத் அதவா தருண்யா. அந்த பெண்கள் ஏடா கருப்பாச்சுன்னு கேட்டா கண்ணனுடைய கட்டாட்சம் பெற்று பெற்று அவ கருப்பானால என்ன சந்தேகம். தாபி கிமஸ்ய பவர்தே மகிமா மகியான். அதுல கண்ணனுடைய கண்பட்டு கண்ணனுடைய திருமேனி சம்பந்தத்தினாலே அவ கண்கள் இருண்டுதா இல்லையா? அல்ல இருண்ட கண்கள் பட்டு பெருமாள் திருமேனி கருப்பாச்சா? இன்னொன்னு பெருமாளால பிராட்டிக்கு மகிமையா அல்ல அந்த பெண்களால பெருமாளுக்கு மகிமையா? இது ரெண்டும் நிர்ணயம் பண்ண முடியாத விஷயம். தாபி கிமஸ்ய பவர்தே மகிமா மகியான் தாசாமான எதிவேதி புதிஷங்கே. நான் மட்டும் இல்ல பண்டிதாள்லாரும் சந்தேகப்பட்டாலும் சுவாமி யாதவாபியத்தை கம்பன் சுவாமி கம்பனுக்கு பிற்பாடு அவன் சொன்னான் ராமனை பத்தி. இது கிருஷ்ணன் கருப்பை பத்தி, ராமன் கருப்பை பத்தி. கருப்பு எத்தனை கருப்புகள் தெரியுமா? கிருஷ்ணனும் கருப்பு, ராமனும் கருப்பு, எல்லாமே கருப்பு. பஞ்சனை விரலினார்த்தம் ரொம்ப ஆச்சரியமான கம்பன். அந்த கம்பனுடைய பாசுரத்தையும் சுவாமியினுடைய யாதவாபிதேசிய சுத்தியும் கவனம். பஞ்சனை விரலினார்த்தம் படை நடும் கண்களெல்லாம் சஞ்சவே ஐயன் மேனியின் கருமையை சார்ந்தவோதாம். கிருஷ்ணனுடைய திருமேனின் கருப்பெல்லாம் பெண்களுடைய கண்ணுக்கு போடுத்தா. பஞ்சனி மஞ்சன மேனியாந்தன் மணிநரம் மாதரார்த்தம் அஞ்சன நோக்கம் பாய இருண்டதோ அருகிலோ மால். எனக்கு புரியலேதான். அதுல வரைச்ச பெருமாளுடைய திருக்கண் அந்த பெருமாளுடைய திருமேனி கருப்பெல்லாம்
பஞ்சனை விரல்நாதம் படையனன் கண்கள் எல்லாம் அந்த பெண்களுடைய கருப்பு கண்ணு கருப்பு பெருமாள் திருமேல இருக்க கருப்புல அங்க போச்சா. அவ கண்கள் இருக்கிறப்ப பெருமாள் திருமேனிக்கு வந்ததான்னு தெரியலன்னு சொல்றான். அந்த மைத்தடங்கண்ணினாய் அந்த அவளுடைய கண்களுக்கெல்லாம் பெருமாள் தான் அவனே மெய்ப்படி மேனியன்னு. பெருமாளுடைய திருமேனியே கருப்பு பொருள் மெய்ப்படி மேனியன்னா இன்னொரு சுவாரஸ்யம். இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைச்சுன்னு சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் சொல்லுவேன். மெயினா சந்தேகத்துக்கு பேர் உண்டு. இருண்ட விஷயம்னா ஸ்பஷ்டமா புரியலன்னு தான். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப இருண்ட விஷயம் அப்படின்னா புரியாத விஷயம். அந்த திருமேனி புரியல, சந்தேகத்தை கொடுக்கூடாது திருமேனி. பெருமாள் திருமேனி செஞ்சா சந்தேகம் தான் வரும். என்ன சந்தேகம் வரும்னா திருமேனியே திவ்யாத்மஸ்வரூபமா, திவ்யாத்மஸ்வரூபமே திருமேனியா புரியுறது கஷ்டம். பரமாத்மாவோட ஸ்வரூபம் இருக்கே அது ஆனந்தமயம் சொல்ற. அதாவது இப்போ நம்ம கூட பாடி சோல் ரெண்டு இருக்கும், ஜீவாத்மா வேற சரீரம் வேற. அதான் பெருமாள் கிட்டையும் ஆத்மா வேற சரீரம் வேற ரெண்டு. இந்த சரீரம் ஹேயமான சரீரம், இது ஜடம், இது அஸ்வயம் பிரகாசம், துக்க ரூபமா இருக்கக்கூடிய இந்த சரீரம். ஆத்மா மட்டும்தான் ஸ்வயம் பிரகாசம். பரமாத்மாவோட திருமேனியும் ஸ்வயம் பிரகாசம், அதுவும் ஆனந்த ரூபம், அதுவும் ஞானஸ்வரூபம். பரமாத்மாவோட ஸ்வரூபம் ஞானஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். பரமாத்மாவோட திருமேனியும் பரமாத்மாவோட ஸ்வரூபத்துக்கும் அதிகமா வித்தியாசம் கிடையாது. அதுக்கு ஞானம் உண்டு, இதுக்கு ஞானம் கிடையாது. ஆனா ரெண்டும் ஞானஸ்வரூபம். புரிஞ்சுதா? புரிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி இந்த திருமேனியும் திவ்ய ஸ்வரூபம் ஒன்னா வேறையா? சுவாமி யாதவ வரதராஜ பஞ்சாயத்தில் சாய்கிற விஸ்வாதிஷாயி. இந்த சந்தேகம் நமக்கு மட்டும் இல்ல, தியானம் பண்றாளே அவளுக்கே சந்தேகம். ஏ தேவாதிராஜா, இந்த திருமேனியே நீயா, இந்த திருமேனி உன்னுடையதா என்ற சந்தேகம் அவளுக்கு வருது. அந்த சந்தேகத்துல ஊசலாடிட்டு இருக்காரு. இந்த திருமேனியே நீயா அப்படின்னா திருமேனிக்கும் அந்த ஆத்ம சரீரத்துக்கும் திருமேனிக்கும் பகவான் ஆத்மஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு. அந்த திருமேனியே நீயா அல்லது அந்த திருமேனி உன்னுடையதா? அப்ப திருமேனி வேற ஆத்மஸ்வரூபம் வேறேன்னு இருக்கும். அது ரொம்ப அழகா சாய்கிறார். விஸ்வாதிஷாயி சுகரூப யதாத்மகஸ்துவம் விக்திங்கரீஷ கதையந்தி ததாத்மிகாந்தே ஏனாதிரோஹதி மதி ஏனாதிரோஹதி மதி ஸ்வதுபாசகாராம் சாக்கிம் துவமேவ தவவேதி விதர்க்கடோலாம். அந்த திருமேனி இருக்கேன் அதுவே நீன்றதாக சில பேர் சந்தேகம். அதுவே நீ இல்ல, அது உன்னுடையது என்றதாக. அதான் பரமாத்மாவோட ஏன் சந்தேகம் வருதுன்னா அதுவும் விஸ்வாதிஷாயி சுகரூபம், இதுவும் விஸ்வாதிஷாயி விஸ்வாதிஷாயி உயர்ந்த சுகஸ்வரூபமா இருக்கு திருமேனி. ஆத்மா அப்படி இருக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனி, நீ உன் மணாளனி, நீ உனக்கு சொந்தம் நினைச்சிருக்க. அவங்க ஆத்துக்கார அவன் எப்படி இங்க அவனை உள்ள வெளியில விட நீ சொன்ன பிரகாரம் தான் காரியம் செய்வான் நீ நினைச்சிருக்க. நாங்க 5 லட்சம் பேர் சொன்னாலும் 5 லட்சம் காரியத்தை ஒரே சமயத்துல சொன்னா கூட அவன் செய்யக்கூடாது. உனக்கு மாத்திரம் அவன் சொந்தம் இல்ல. கோபீஜன வல்லபனானவனி நீ தனித்து அனுபவி கடவையோ பொதுவாக உண்பதனி புக்குனி உண்டக்கால் சிதையாத அந்த பெண்கள் சிதையாரோ செல்வ பெருஞ்சிக்கன்னு சொல்றது இல்லையோ. 16,000 தேவிமார் பார்த்திருப்ப பொதுவா உண்பதனி புக்குனி உண்டக்கால். அந்த பெருமாளுடைய மசு இருக்க அது யாருக்கு சொந்தம் தெரியுமா? ஏ சங்கே, உனக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை. எல்லா கோபிகளுக்கும் 16,000 தேவிமார் பார்த்திருப்ப பொதுவாக உண்பதனை எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடியதான அந்த அகர மசுவை நீ மட்டும் சாப்பிட்டியானா பெண்படையார் உண்மையில் பூசல் எடுப்பா. அவ பெண்களை சண்டைக்கு வந்துடுவா, உன் மேல கோபிச்சுப்பா. ஜாக்கிரதை, எல்லாருடைய பொது உடவே நீ சொந்தமா அனுபவிக்க கூடாதுன்னு ஆண்டாள் எச்சரிக்கை பண்ற. அந்த மாதிரியா கோபீஜன வல்லபனான அவனை நீ மாத்திரம் தனியா அனுபவிக்க கூடாது. நீ புருவம் நெறித்த விடத்திலே காரியம் செய்யும்படி பவ்யதா இருக்கை எங்களுக்கு உடலாக இருந்தோம் அங்க நன்றிக்கே உனக்கே சேஷம் என்று இருக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமா. இப்போ ஜனாதிபதி இருக்கார். அந்த ஜனாதிபதிக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர், அவர் நமக்கு வேண்டியவர். சரி, நமக்கு வேண்டியவருக்கு ஜனாதிபதி வேண்டியவரா இருக்கார். ஜன உட்காருன்னா உட்காரு, இவர் சொன்னார்னா ஜனாதிபதி உட்காரு. ஜனாதிபதி யாரோ ஒருத்தர். இந்த மாதிரி நமக்கு வேண்டியவருக்கு ஜனாதிபதி ரொம்ப ரொம்ப சொன்ன பிரகாரம் காரியம் செய்யறாரு. இவரை பிடிச்சா ஜனாதிபதி கூட நாமும் காரியம் செய்யலாமே ஒரு நினைச்சிட்டு இருந்தான். போஸ்ட் வந்து 2-3 மாசம் ஆச்சு. ஏதாவது பிரைவேட் செக்ரட்டரி மாதிரி போஸ்ட் வந்து அவரெல்லாம் இப்ப பார்க்க முடியாது, நீ கிட்டவே வராது அப்படின்னு நம்ம தடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்த போச்சு. கடைசி அதுக்கு அந்த பிஏ இருக்காரு, அவன் ரொம்ப ரொம்ப வேண்டியவன், அவன் ரொம்ப அந்தரங்கரான இருக்காரு. இவரை கொண்டு ஜனாதிபதி மூலமா சில காரியங்கள் இந்த வெள்ளி மட்டும் குளங்கள்லாம் பண்ணிக்கலாமே நினைச்சோம். கதைக்கு சொல்றேன். ஏதோ ஒரு காலேஜ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்னு சொல்லி ஒருத்தர் ஆசைப்பட்டிருந்தா. கடைசியில இவன் யாரு நம்பிட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்றான், நீ அவரை பார்க்கலாம் போல இருந்தா கூட இவன் மூலமா போறதாலும் அவர் பார்க்க ரொம்ப பிஸியா இருக்கார், அவர் அங்க போயிட்டு இருந்தார் அப்படின்னு தடுத்துருவான்.
ஏண்டா நீ சொல்ற பிரகாரம் ஜனாதிபதி கேட்கிறாருன்னு கேட்டு நாங்க எங்க காரியத்தை சாதிச்சுலாம் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில நாங்க பார்க்க விட்டாத தடுக்கிறதுக்கு உன்னுடைய வாய்ஸ் உபயோகப்படுத்துது பாத்தியா. இந்த மாதிரி இந்த உதாரணம் மனசுல புரியுங்க. அந்த மாதிரியா நப்பின்ன பிராட்டியே, அதாவது இப்ப பொண்ணை கொடுத்தாருக்கா, ஒரு பொண்ணை கொடுத்தாரு ஒருத்தர், பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளை. பொண்ணை கொடுத்தா அந்த கன்னிகாதானத்தும் போது பொண்ணை மாமனார்ட்டு வாங்கிட்டானே, அதுதான் அதோட சரி. அதுக்கப்புறம் மாமனாரை பார்த்தா வார்த்தை கூட சொல்றாரு, அவ்வளவு பெரிய ஹை போஸ்ட். அவர் சொல்ல சரி நம்ம கிட்ட வருஷம் நான் போறது, நாம் பொண்ணுக்கு அவன் தோப்பிக்கரணம் போட்டு இருக்கான். ஏன் உட்காருனா அந்த பொண்ணு மூலமா நம்ம காரியத்தை சாதிச்சுனா போச்சுன்னு அந்த மாமனார் நினைச்சிருந்தார். கடைசி இந்த பொண்ணு சேர்ந்து அவரோட விட்டு அப்பா அடிக்கடி ஆத்துக்கு வராது, அவர் ரொம்ப பிஸியா இருக்கார். அவர் அவரெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. இந்த பொண்ணே அப்பா விரட்டி அடிச்சதுன்னா அவர் என்ன சொல்லுவார், ஏண்டிமா நீ சொல்ற பிரகாரம் உங்க ஆத்துக்காரு கேட்கிறார், பெரிய சக்கரவர்த்தியா இருக்கார், அவரை கொண்டு ஒன்மூலம் கூட சில காரியம் சாதிச்ச நீ ஏன் இந்த விரட்டி அடிக்கிற, அதுக்கு தான் உபயோகப்பட்டு அந்த செல்வாக்குன்னு கேட்பாடு இல்லையா. அந்த மாதிரி அது ரொம்ப ஆச்சரியமா நினைக்கிறேன். இந்த பெண்கள்லாம் சொல்ற நாம் கிருஷ்ணர் போய் எப்போ வேணாலும் சேவிக்கலாம், எப்போ வேணாலும் அனுபவிக்கலாம், அந்த கிருஷ்ணனை எப்போ வேணாலும் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா நப்பின பிராட்டி கிருஷ்ணனுக்கு வேண்டியதா இருக்கலே அப்படின்னு நினைச்சிருந்தோம். கடைசியில் அந்த வேண்டியதா இருக்கிறது எங்களை விரட்டுறதான உபயோகப்பட்டது, நன்னாவே இல்லை. அந்த கிருஷ்ணன் நீயே அனுபவிக்கிறியே, எங்களுக்கு கொஞ்சம் கிருஷ்ணன் தரக்கூடாதா? நப்பின பிராட்டி ரொம்ப விசாலமான ஹிருதயம் உள்ளவள், நம்மகிட்ட அன்பு உள்ளவள், நாம் கேட்டபோது கண்ணனை கொடுக்கக்கூடியவள். அப்படி அந்த அளவுக்கு கிருஷ்ணன் உங்ககிட்ட பவ்யனா இருக்கான்னு நான் நினைச்சிருந்தோம். அந்த பவ்யனா இருக்கிறது கதவு திறக்க விட்டாரு சொல்றதுக்கா, ஒரு பைசா கூட டொனேஷன் கொடுக்காரு தடுக்கிறதுக்கு அந்த வால்லபியம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. உனக்கே சேஷம் என்று இருக்கிறாங்க. இந்த வஸ்து எனக்கு உபயோகப்படுத்த உனக்கு வேறு கொண்டு புறப்பட்டாளாகில் உத்தரார்த்தத்தில் படியே அடிமிசைக்கு உடலாகிறது, உள்ளே கிடந்து தாழ்த்தாளாகில் பூர்வார்த்தத்தின் படியே உபாயத்துக்கு உடலாகிறது. தப்பின பிராட்டி உன்னை எப்பவுமே விடமாட்டோம். அந்த கிருஷ்ணனைய அழைச்சிட்டு நீ வழியில வந்தியானா உத்தரார்த்தம் புரியாது சொல்றேன், சொன்னா புரியுது நினைக்கிறேன். உத்தரார்த்தத்துக்கு எடுத்துக்காட்டா ஆறுது இல்ல, அவரை வெளியில அனுப்பிக்கா நீ அவனும் கட்டில் மேல உட்காண்டா பூர்வார்த்தத்துக்கு உதாரணம் வருதுன்னு. என்ன பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் தெரியுமா? அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் பாருங்க. ஸ்ரீமானான நாராயண திருவள்ளி உபாயமாக பற்றுகிறேன். துவய மந்திரத்தை பூர்வபாகம் இருக்கும் இல்லையோ, ஸ்ரீமானான நாராயண திருவள்ளி உபாயமாக பற்றுகிறேன். நீங்க ரெண்டு பேரும் கட்டில உட்காண்டா நான் விழுந்து செய்கிறது, உங்காலி விடுறது அவங்காலி விடுறது, இதான் பூர்வார்த்தம். சரணாதி படத்துக்கு உபாயமா இருக்கிறதான சந்தர்ப்பம் அது இல்ல. கிருஷ்ணன் அழைச்சிருந்து எங்க கூட வந்துட்ட, கிருஷ்ணனோட சேர்ந்து ஒன்னு சேர்த்து அனுபவிப்போம். நாராயணனுக்கே நான் ஸ்ரீமானான நாராயணனுக்கே நான் கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு உத்தரார்த்தம் அந்த மந்திரத்துல. அப்போ வெளியில வந்தேன்னா நீ உன்னுடைய பர்த்தா ரெண்டு பேரும் நான் கைங்கரியம் பண்ண போறோம், அது துவய மந்திரத்துல உத்தரார்த்தம். அதனால உன்னை எப்பவுமே விட போறது, உபாயத்துக்கு ஒன்னு விட போறது இல்ல, பல தசையிலையும் ஒன்னு விட போறது. இது என்ன ஆச்சரியமான சாஸ்திரார்த்தம் தெரியுமா? கொண்டு புறப்பட்டாளில், கொண்டுனா கிருஷ்ணனை அழைச்சின் வழியில் வந்தேன்னா அப்போ ஸ்ரீமதே நாராயணாயன் மகான் உன் திருவிழா வந்து சேவிக்கிறேன். உத்தரார்த்தத்தில் படியே அடிமிசைக்கு உடலாகிறது, உள்ளே கிடந்து தாழ்த்தாளாகி, உள்ளே இருந்து வெளியில் வராமல் இருந்த பூர்வார்த்தத்தில் படியே உபாயத்துக்கு உடலாகிறது. அதில் சர்வசா நீ எனக்கு எத்தனை போதும் பிரிவார்த்தை இல்லை. ஆயால் அந்த பர்த்தாவோட சேர்ந்துருச்ச அந்த பசலைன்னு ஒரு நிறம், மாமியின் நிறம்னு ஒன்று, பசலை நிறம்னு ஒன்று. மாமியின் நிறம்னா அந்த பர்த்தாவோட கூடி இருக்கிறதுனால ஒரு ஆனந்தம் இருக்கும், அந்த ஆனந்தத்தில் ஒரு ஷைனிங் இருக்கு பாருங்க, அந்த ஷைனிங்க்கு மாமியின் நிறம்னு பேரு. அந்த பர்த்தா ஊருக்கு போயிட்டான், அவன் வர வரைக்கும் உடம்பு வெளுத்து போடும், அந்த வெளுப்புக்கு பசலை நிறம்னு பேரு. அந்த பர்த்தாவுடைய விரதசில பெண்களோட உடம்புல வெளுத்து போடும். பர்த்தா வந்தான்னா உடனே அந்த வெளுப்பு இருக்கிறது போய் இந்த ஷைனிங் வந்துடும், ஒரு காந்தி. இந்த பர்த்தாவும் அந்த பெண்ணும் ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த பர்த்தா கை படுறங்கள்லாம் அந்த ஷைனிங் இருக்கும், கை படாத அங்கெல்லாம் வெளுத்து கிடக்குமா. இது ரொம்ப இந்த குளத்துல கையால் தள்ளுற இடத்துல பாசி போகும், தள்ளாத இடத்துல பாசி வந்து முடிக்கும். அந்த மாதிரி அந்த பர்த்திரு உடம்பு முழுக்குவா பூதாகாரமா கவரான போடுறதுக்கு முதுகு கட்டினா முதுகுலாம் கைப்படும், இந்த பக்கங்கள்லாம் படாது, கைப்படாத இடத்துல உடம்பு வெளுத்து போடுவான். அவ்வளவு நிரந்தர சம்ஸ்லேஷம். எத்தனை போதும் பிரிவார்த்தைகள். ஞானீது பரமேகாந்தி ததாயத்தாத்ம ஜீவன தத் சம்ஸ்லேஷ வியோகிக சுகதுக்கா ததேகதி. சுகம்னா என்ன? பெருமாள் சேர்ந்திருந்தால் சுகம், பெருமாளை விட்டு பிரிஞ்சிருந்தால் துக்கம். இந்த பாதுகை, பெருமாளுடைய பாதுகை இருக்கும் இல்லையா, அது முன்பக்கம் பெருத்து இருக்கு, அந்த குதிரால் படமும் பெருத்து இருக்கு, நடுப்பக்கம். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில்.
அல்லாஹ் கொள்வற்றே செப்பு அப்படின்னு சொல்லிச்சு இந்த பசில் நிறம் வந்ததுன்னு சொல்ற. சம்போகவர்த்தகமான கட்டிலை சம்போகவர்த்தகமா கட்டின கை நெகிழ்க்கிலும் உடம்பு வெளுப்புதி. அந்த பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிற கை இருக்க அந்த கை கொஞ்சம் தளர்ந்தா கூட அந்த இடத்துல சட்டு பசலை நிறம் வந்துருவான், வெளுத்து போடும். அந்த இப்போ பாதுகை சாத்திச்ச இந்த முன்பாகத்துல திருவடியினுடைய முன்பாகம் படுறது, பாதுகையில குதிகால் படுறது, நடுவில் கொஞ்சம் பள்ளமா இருக்கும், அது பாதுகையில படுறது இல்லை. இது எல்லாருக்கும் உண்டு, இதெல்லாம் கத்துக்கிறது. அதனால அந்த பாதுகையில முன்பக்கத்துல பெருமாள் திருவடி படத்துல மத்தியே கிருஷாம் உபயதா பிரதிபன்ன விருத்தி சுவாமி பாதுகாசத்துல சாய்கிறார். மத்தியே கிருஷாம் நடுவுல பாதுகை வந்து சுருங்கி இருக்கு. ஏன்னா அந்த திருவடி படாத இடம், அந்த திருவடி படாத உடம்பு அழைச்சு போச்சு பாதுகைக்கு. அந்த திருவடி படுற இடம் முன்னும் பின்னும் அந்த இடத்துல பெருத்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி எத்தனையேனும் பிரிவாற்ற இல்லாயால் பெருமாள் திருவடி எங்கேயோ ஒரு முன்னும் பின்னும் பெற்றிருக்கோம். இது புரியுதோ இல்லையா? சுலபமா இயற்கை தான் அது. அந்த ஆதரட்சையில பாதுகையில திருவடி பட்ட உடனே இந்த கொஞ்சம் அந்த உள்ளங்கால் கொஞ்சம் ஒசரவா இருக்கும், அது பாதுகையில படாது. அது பட்டா என்னன்னா காலெல்லாம் புண்ணா போடும். அந்த இடம் ரொம்ப மிருதுவான இடம், அந்த இடத்துல பட்டதுன்னா புண்ணா போடும், அது படக்கூடாது. அதனால அந்த திருவடி படாததுனால அந்த இடம் வெளுத்து போச்சு, சிறுதா போச்சு. அந்த மாதிரி வர்ணிக்கிறார். எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். அதனால இது இப்படி கிடக்க நாங்க இவ்வளவு பேர் கூச்ச போடுறோம், இந்த கூச்சலை கேட்காத எங்களுக்கு தயவு பண்ணா நீ உள்ள படுத்தினா தத்துவம் என்று தகவு, உனக்கு தயே கிடையாது. இதுதான் இன்ஃபேக்ட். பிராட்டி தய இல்லாத போல் நடிக்கிறா, அது பொய்ன்னு சொல்லுவா. நாங்க சொல்றோம் பிராட்டிக்கு தயே கிடையாது. தத்துவம் என்று தகவம் என்று பிராட்டி ஸ்வரூபத்துக்கும் சேராது, பிராட்டி சுபாவத்துக்கும் சேராது. ஆனா உண்மையில சொல்றா தகவன்று என்பதே தத்துவம். இதுக்கு பல வியாக்கியானங்கள் பண்ற. அதாவது அசரண்ய சரண்யாம் என்பதற்கும் சேராது, தேவதேவ அகில ஜெகன் மாத்திரம் என்பதற்கும் சேராது, அசரண்ய சரண்யாம் என்பதற்கும் சேராது, தேவதேவ திவ்ய மகிஷியும் என்பதற்குத்தான் சேரும். ஒரு மாட்டு பொண்ணு வந்தா வந்ததை பிடிச்சி படுத்து தூக்கின்ற ஆம்டானுக்கு 10 மணிக்கு ஆபீஸ் இருந்தா சாதம் போடலாம போடலாம், அம்மா தான் போடணும். இப்படி இருந்தா நன்னா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன்டி. மாட்டு பொண்ணு பேருக்கும் சேராது, அவனுக்கு 10 பேருக்கும் சேராது, சௌக்கியம் படுத்து தூங்குறது சேராது. எல்லாருக்கும் பொதுவான தாயா இருந்தா எங்களுக்கும் தாயார் கொஞ்சம் கை உபகாரம் பண்ணும். அஸ்மன் மாத்திரத்துக்கும் உபயோகப்படாது, அசரண்ய சரண்யார்த்தும் உபயோகப்படாது. எதுக்குன்னா கொலு இருக்கலாம், தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியும், அவன் தேவதேவன் நீ திவ்ய மகிழ்ச்சி, 2 பேரும் ஒவ்வொன்னா ஆசந்த கொலுவா உட்காந்துக்கலாம். தவிர எங்களுக்கு சிசுடு பண்றதுக்கு உனக்கு யோகியதே கிடையாது. அங்க திவ்ய உங்களுக்கு தத்துவம்னே சொல்லக்கூடாது. அப்ப தத்துவம் என்று தகவு என்றுதான் செய்கிறார். குத்து வழக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சைலத்தின் மேலேறி கொத்தலர் பொங்கல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடக்கும் மலர்மாய் சரவாய். பரமாத்மா ஜீவாத்மாக்கள் பக்தி பிரபத்தில் அனுஷ்டானம் பண்ண அதை பார்த்து பரமாத்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஜீவாத்மாக்கள் எல்லாரும் பக்தி யோகம் பண்றா, அதுக்கு யோகியத்தை இல்லாத சரணாகதி பண்ற. அதனால அவன் பக்தி பிரபத்தினாலே பெருமாள் மலர்ந்து ஆச்சரியமா தூங்குறானாம் பகவான். இந்த பக்தி பிரபத்தி ஏண்டா பண்ணா ஞானம் பிரகாசிக்கிறது அவளுக்கு எப்ப பக்தி பிரபத்தியில் பண்ண முடியும். எந்த எப்படா பிரகாசிக்கிறதா? குத்து விளக்கெரிய. என்ன குத்து விளக்குன்னு கேட்டார் சுவாமி பாஷ்யக்கார் தான் குத்து விளக்கு. இந்த வழக்கை இங்க எடுத்து வைக்கிற பாஷ்யக்கார் எல்லா திவ்யதேசத்துக்கும் கல்ற, ஒரே இடத்துல ஃபிட் பண்ண வழக்கு மாதிரி ஒரே இடத்துல இல்ல, பல திவ்யதேசத்துக்கு கல்ற. அதுல அங்கங்க ஸ்ரீரங்க வஞ்சனகிரம் தாட்சாத்தி சிம்மாச்சலம் எல்லா திவ்யதேசம் பாஷ்யக்காரர் இருக்காரு. அங்கங்க போய் எல்லாரும் சீர்த்தம் இருக்காரு. அதுல அங்கங்க நடமாடுகிறதான ஒரு வழக்கு. அந்த குத்து வழக்காயிர பாஷ்யக்கார் எழுதியிருந்தார கோட்டுக்கால் சதுர்வித புருஷார்த்தங்களை அடிப்படையாக கொண்டுதான அர்த்த பஞ்ச ஞானம் மெத்தன பஞ்சசேனம் 5. அந்த அர்த்த பஞ்சகம் ராசி ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், பலஸ்வரூபம், பிரதிபந்தக ஸ்வரூபம், இது எல்லாத்தையும் மிக்க வேறு நிலையும் பாஷங்களும் ரொம்ப பிரசித்தம். இந்த அர்த்த பஞ்சக ஞானம் வந்து கொடுத்தோம்னா பரமாத்ம ஸ்வரூபம் ஜீவாத்ம ஸ்வரூபம் தான் உபாயானுஷ்டானம் வந்துடும். இப்படி எல்லாரும் உபாயானுஷ்டானம் பண்ற. அப்படி கோட்டுக்கால்ல 4 கால்கள் சதுர்விதான புருஷார்த்தங்கள் இதை அடிப்படையாக கொண்டதான அந்த அர்த்த பஞ்சக ஞானம். அந்த அர்த்த பஞ்சக ஞானத்தின் மேல சரீராத்ம சாபந்தம் மொத்தையாக போட்டு இதெல்லாம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரமாத்மா யாரு நாம் யாருன்னு புரிஞ்சுந்து அதுக்கப்புறம் பரமாத்மாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அவன் ஆத்மா நமக்கு சரீரம் அப்படின்றது எண்ணம் உண்டு. அந்த சம்பந்த ஞானம் வந்துடுத்துன்னா அந்த படிக்கல் படுத்து தூக்கம் வராமல் தூக்கம் வரும். தன்னை சரீரத்தை ஆத்மா தானா காப்பாற்றுறான். இது அச்சேதன மரத்தில் கேட்கறது இல்லை, நாம் சேத்தன மரத்தில் ஒரு தடவை கேட்கணும், தானா காப்பாற்றுறான் அப்படின்னு நைர்பரியம் வந்துடும். அவன் சரணாகதி பண்றான். அதை கண்டு பரமாத்மா சந்தோஷப்படுறான். மலர் மார்பா வாய் தரவாய் மைத்திரன் கண்ணினாய் ஆச்சாரிய பாஷ்யக்கார் தான் வழக்கு. நிராலோகே லோகே நிருபதி பத ஸ்நேக பரிதா
யதிக்ஷ்மாபுர்தீபா சுவாமி பாஷ்யக்காரி பத்தி எதிராக சப்தே சுவாமி தேசம் யதிக்ஷ்மாபுர்தீபா எதி நகில ஜாஜ்வல்யத்தை அந்த பாஷ்யக்காரர் வழக்கு பிரகாசிக்கலன்னா அகங்காரத்வாந்தம் விஜயதி கதங்கார மனகாக குதர்க்க வியாழோகம் குமதி மத பாதாள குஹரம் குமதி மதம் இருக்கோ சில அபசித்தாந்தங்கள் அந்த அபசித்தாந்தம் தவறான சித்தாந்தங்கள் எத்தனையோ பல இருக்கு பாருங்க அந்த சித்தாந்தங்களே ஒரு பெரிய பாத்தாளம் இருட்டு இருந்தால் பாம்பெல்லாம் சேரும் குதர்க்க வியாழோகம் அஜ்ஞானம் வந்து குதர்க்கம் கூட வரும் அந்த குதர்க்கம் கடிச்சதுன்னு அவ்வளோ பெரிய ஆபத்து அந்த குதர்க்கமான வியாழங்கள் பாம்புகள் நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்டதான அந்த இருட்டு தெரிஞ்ச பள்ளத்திலேருந்து பண்டிதாலாம் எப்படி கரையேற முடியும் பாஷ்யக்கார் வழக்கு எரியலன்னா எல்லாரும் இருட்டறிலேருந்து பாம்புலாம் கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு தான் இருக்கணும் சுவாமி பாஷ்யக்காரர் வழக்கு எரிஞ்சுது எல்லாரும் இருட்டிலேருந்து எங்கள் ஐஷிங்க பாடசாலை வச்ச நாங்கள்லாம் அஜ்ஞானத்துலேருந்து விடுபட்டோம் அந்த அஜ்ஞானத்தில் விடுபட்டோமா இந்த மாதிரி ஸ்தானத்தில் ஐஷிங்க தன் ஸ்தானத்திலே கொண்டு வச்சுட்டாரு இந்த மாதிரி அந்த பாஷ்யக்கார் சுவாமி எங்கள் ஐஷிங்கரார் வழக்கு இல்லைன்னா இப்படி நாங்கள்லாம் எப்படி இருட்டிலே தான் இருந்திருக்க முடியும் நிரா லோகே லோகே நிருபதி பத ஸ்னேக பரிதா வழக்குக்கு என்ன வேணுமோ இல்லையோ ஸ்னேகம் ஸ்னேகத்துக்கு எண்ணெய்க்கு ஸ்னேகம்னு பேர் பிசுக்குள்ள பதார்த்தம் ஸ்னேகம்னு பேர் பாஷ்யக்காரராகிற வழக்குக்கு எண்ணெய்னா ஸ்னேகம் தான் எதில் ஸ்னேகம் தெரியுமா வைகுண்ட லோகத்திலே ஸ்னேகம் பானுகப்பால் இந்த வையமெல்லாம் இருளற்று இறையவன் இணையடி பூண்டு அல்ல வைகுண்ட லோகத்தில் பாஷ்யக்கார ஸ்னேகம் இருக்கு அந்த ஸ்னேகம் தான் நிரா லோகே லோகே நிருபதி பதம் நாமெல்லாம் போய் சேர வேண்டியடும் அங்கே சரணாதி பண்டா நிருபதி எல்லாரும் போய் சேர்ந்தோம் சரணாதி பண்ணிக்காதே போய் சேர்ந்து சரணாதி பண்றவளுக்கு அந்த இடம் இப்போ நிருபதி பத ஸ்னேக பரிதா அப்படிப்பட்ட அந்த ஸ்னேகம் நிறைஞ்சிருக்கு அதாவது அன்புடையவர் வழக்கு எண்ணெய் நிறைந்த வழக்கு எண்ணெய் இல்லாமல் வழக்கு சட்டுன்னு அறிஞ்சு விடும் அந்த ஸ்னேகம் இருக்குதுதான் அந்த வழக்கு அணையவே அணையாது நிருபதி பத ஸ்னேக பரிதா யதிக்ஷ்மாபுர்தீபோ எதி நகில ஜாஜ் ரெண்டு நெகட்டிவ் போட்டு அவர் வழக்கு பிரகாசிக்கலன்னா குதர்க்க வியாழோகம் குமதி பத பாதாள குஹரம் அகங்காரத்வாந்தம் அகங்காரம் இருட்டு மூடி கிடக்கும் அப்படின்னு சாய்க்கிறார் அப்படிப்பட்ட குத்து வழக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சேனத்தின் மேலேறி மைத்தடங்கண்ணினாய் மைத்தடங்கண்ணு இந்த மனக்கண் அதுல மைப்பட்டிருக்கு அத மனசு விலசித்தாட்சினா பக்தி சித்தாஞ்சனேன பக்தி என்றதான மெய்யை போட்டா பரமாத்மா தெரியும் அந்த பக்தி என்ற மைய தருகின்றிருக்காவ இப்படிப்பட்ட அவ ஆச்சாரியால பார்த்து ஒரு க்ஷணம் கூட நீ பெருமாளை விட்டு பிரியா அனுபவிச்சுருக்கிற அந்த பெருமாளை எனக்கும் கொடுக்க கூடாதான்னு பிரார்த்திக்கிறேன் விஜாபனாம் திருமாலும் சோழில எழுதிருக்கார் கூறத்தாழ்வார் கண் ரெண்டும் போயிடுச்சு அங்க பாஷ்யக்காரர் சோழராஜாண்ட உபத்திரத்துக்காக நாடு அவர் நாட்டை திறந்து அங்க திருநாராயணபுரத்தில் இருக்கார் அது பாஷ்யக்காருக்கு அடைக்கலம் கொடுத்தது விதேசம் அங்க எழுதிருக்கார் இப்படி ஆச்சாரிய சிஷ்ணு பிரிஞ்சிருக்காளே ஆச்சாரியனை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சதில் கூறத்தாழ்வார் அப்போ சுந்தரராஜ பெருமாள்கிட்ட சுந்தரபாகு எம்பெருமான்கிட்ட திருமால் சோழ எம்பெருமான் பிரார்த்திக்கிறார் விஜாபனாம் வனகிரீஸ்வர சத்தியரூபாம் வனகிரி சத்தியரூபாம் அங்கீகுருஷ்வ கருணா இது வேலை செய்ய போடுறேன் அங்கீகுருஷ்வ கருணார்ணவ மாமகீனாம் நான் ஒரு விஜாபனம் பண்ணுறேன் கேட்டுனார் என்ன பண்ணோம் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஸ்ரீரங்கதாமனி யசாபுரம் ஏஷசோகம் ராமானுஜாரிய வசக பரிவர்த்தசிய பழையபடி ஸ்ரீரங்கத்துக்கு போய் எங்கள் ஆச்சாரியர் பாஷ்யக்காரோட நிரந்தரமாக விட்டு பிரியாமல் இருந்து நான் கைங்கரியம் பண்ண வேண்டும் அந்த மாதிரி அனுகிரகம் பண்ண அதனால் ஆச்சாரியர் விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன் அந்த ஆச்சாரியர் கொடுத்து தான் பிரார்த்திக்கிறார் இதோட இது